Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Jnana Divinadasya Jnana Jana Salakaya Saksharan Militam Hena Dasmai Sri Gurave Namaha. Mokam Karoti Vachalam Bhangam Langayate Girim Yatkripatamaham Bande Sri Gurum Dinadharanam Paramanandamadavam Sri Chaitanyamishwaram Namaho Vishnupadaya Krishna Prestaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Niti Namine Namaste Saraswati Deve Gauravani Brajarine Nirvishesha Shunyavadhi Bhashya Dedeshadarine Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vajadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Mahamantaram ki His Divine Grace Sri Bhaktivedanta Swami Srila Prabhupada Maharaj ki Srila Gurudev ki Jai Gaura Premanande Hare Krishna Mataji Hare Krishna Prabhu Hare Krishna Swami Prabhupada உடைய இது பார்க்கணும் Hare Krishna Prabhu ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒரு டாட் கூட இருக்கு பார்ப்போம் ஸோ ஒரு நாள் திடீர்னு பிரபாத் வந்து பாஷனில் இருக்கும்போது சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா பிராமண இனிஷியேஷன் கொடுக்குறேன்றார் செகண்ட் இனிஷியேஷன் கொடுக்குறேன்றார் ஓகே இது மறந்துட்டேன் அது எடுத்துடும் அங்கே தான் இல்லை சூடாயிடும் பயங்கர சூடாயிடும் பிராமண இனிஷியேஷன் கொடுக்குறேன் அப்படின்னாரு அதாவது காயத்ரி மந்திரம் சேக்ரெட் த்ரெட் அதுக்கு என்ன கண்டிஷன்னா ஒரு வருஷமாவது ஏற்கனவே இனிஷியேஷன் வாங்கி ஒரு வருஷம் ஆகிக்கணும் அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபிலாசபிலாம் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இதுதான் கண்டிஷன் ஓகே பயங்கர க்ரௌடாக இருக்குது ஒரு கெஸ்ட் லெக்சர் கூட கெஸ்ட் மீன்ஸ் அவர் ப்ரொஃபஸராக இருக்கார் வெளியில் அவரை கூட கூப்பிட்டு வர்றார் கூப்பிட்டு வந்து அவரையும் இது பண்ணி வச்சுக்கிறார் இது தலைகளை தேங்க்யூ வெரி நைஸ் ஸோ அது சாக்ரிஃபைஸ் நடக்குது நல்லா ரூம் ஃபுல்லாக புகை ஓகே 12 பேர் இருக்காங்க டிசிபிள்ஸ் அவங்க எல்லாம் பிராமணிசேஷன் வாங்குறாங்க பிரபாத் வந்து என்ன பண்ணுறாரு அங்கே மீன்ஸ் செங்கல்லாம் வச்சுருக்காங்க அப்படி இது பண்ணுறாங்க இது சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க ஸோ பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் பிரபாத் வந்து இந்த பிராமண இனிஷியேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி பிரபாத் வந்து பிரபாதுடைய மீன்ஸ் குரு மகாராஜ் ஸ்ரீல பிரபாதுடைய குரு மகாராஜ் ஓகே அவர் தான் ஃபஸ்ட்டு நான் பிராமணா பை பர்த்தில் வந்து பிராமணர் இல்லை ஆனால் அவர் பிராமணாவுக்கு இந்த மாதிரி இனிஷியேஷன் மூலமாக ஆக முடியுங்கிறத சாஸ்திரபூர்வமாக ரூப கோஸ்வாமி ஜீவ கோஸ்வாமி கொடுத்த அந்த சாஸ்திரம் வழங்கி அவர் இனிஷியேஷன் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க ஓகே அதே மாதிரி வேத நூலையும் கொடுத்துருக்கு இந்த மாதிரி தூய பக்தரோட அசோசியேட் ஆகும்போது அவங்க வந்து பிராமணர் இந்த ஸ்டேஜை தாண்டி போயிடுறாங்க ஓகே ஸோ அதனால் ஒருத்தர் பிராமண குடும்பத்தில் பிறந்து பிராமணராக செயல்படலைன்னா அவரை பிராமணராக அக்செப்ட் பண்ணக்கூடாது ஸோ இந்த விதிப்படி என்ன பண்ணுறாரு பிரபாதர் பிரபாதர் வந்து பிராமண தீட்சை கொடுக்குறாரு ஓகே ஸோ மேத்யூஸ் அட்ரஸ் பண்ணுறார் மேத்யூ வந்து ஒரு காலேஜில் இருந்திருக்கார் ஓகே அவர் ப்ரொஃபஸர் மேத்யூஸ் சொல்கிறார் அவர் சீக்கிறார் ஏன்னா அவர் இன்னும் ப்ரொஃபஸர் ஆகலை ஓகே அவர் லெக்சராக தான் இருக்கிறார் ஸோ அவர் கொஸ்டின் கேட்குறார் மிஸ்டர் மேத்யூஸ் இந்த காயத்ரி மந்திரம் வந்து ஹரிகிருஷ்ண மந்திரத்தோட இம்பார்ட்டன்ட் அதிகமானு சொல்லி கேட்குறார் ஏன்னா பிராமணர்கள்லாம் பண்ணுறாங்க சந்தியா மந்திரம் அது பண்ணும்போதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா ரொம்ப அதிகமாக ஒருத்தர் டிவோடி தான் சொன்னார் இஸ்கானுக்கு வர முன்னால் 45 நிமிஷம் ஆகுமா சந்தியாவந்தனம் பண்ணுறது 45 நிமிஷம் காலையிலே மதியம் இந்த மாதிரி காலையில் மதியம் ஈவினிங் கரெக்டாக சந்தியாவந்தனம் காலையில் ஈவினிங் தானே 3 வேளை பண்ணல 3 நேரம் பண்ணணும் ஸோ
அதுக்கு 45 நிமிஷம் ஒரு இதுக்கு ஆகும். ஆனால் இஸ்கானில் பண்ணுறது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள வந்து 10 மினிட்ஸ் முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப இது வந்து ஈஸியாக இருக்குது. ஏன்னா இது வந்து வேறு முறையை கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்போ பிரபா சொல்கிறார், ஹரே கிருஷ்ணா மந்திரம் போதும் கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்கு. காயத்ரி மந்திரம் வந்து கிருஷ்ண உணர்வை வந்து அதிகரிக்கும் அந்த டிசேபிளில், அவ்வளோதான். ஓகே, ஹரே கிருஷ்ண மந்திரமே போதும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுறாரு. ஸோ ஏதாவது நியூவாக ஏதாவது விரதங்கள் எதுவும் இருக்கணுமா, ஏதாவது நியூவாக எதுவும் கடைப்பிடிக்கணுமான்னு சொல்லி கேட்குறாரு மிஸ்டர் மேத்யூஸ் பிரபாதத்தை. இந்த பிராமண இன்ஸ்டியூஷன் எடுத்தான் இல்லைன்ற பிரபாதம் எதுவுமே நியூவாக பண்ண தேவையில்லை, ஏற்கனவே அவங்க ஏகாதசி கடைப்பிடிக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் இங்கே இப்போ பக்த பிரசாதம் மட்டும் சாப்பிட்றதுனால இது போதும். அவங்க பிரசாதமே சாப்பிட்றதுனால அவங்க அதுவுமே ஃபாஸ்ட் தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க போதும். ஸோ சொல்கிறார் அப்படி சொல்லி முடிச்சிடுறாரு. ஸோ அந்த சாக்ரிஃபைஸ் ஃபயர் போகுது, எல்லாம் ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காங்க, பிராமண விசேஷம் வாங்கலாம் பக்கத்தில் உட்காந்துடுறாங்க. ஓகே, ஸோ மற்றவங்கெல்லாம் சொல்லி தீயை மூட்டுறாங்க. பெரிய பெரிய தீயை வந்து புகையாக வந்துச்சு. திடீர்னு வீட்டுக்கு ஓனர் வந்துட்டார், என்ன நடக்குதுன்னு பார்க்குறது. அவன் வந்து லேடி நல்லா தண்ணி அடிச்சிருக்காங்க, ஃபுல்லாக இன்டாக்சிகேஷன். ஓகே, ஸோ வந்து திட்டிட்டு போகிறாங்க அவங்க, ஏதோ காட் டேம் திஸ் ஹவுஸ்னு சொல்லி திட்டு போகிறாங்க. பிறப்பா புரியல என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அவங்க இந்த வீட்டில் கடவுள் இருக்கான்னு சொல்கிறாங்களான்னு சொல்லி கேட்டாங்க பிறப்பா. ஆனால் சத்யகுமாரா சொல்கிறாங்க, இல்லை அவங்க குடிச்சிருக்காங்க, அதை வளரிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இவங்கெல்லாம் எல்லாமே பிரபுஜி தான் இனிஷியேஷன் நடக்குது, அதில் ஒரு மாதாஜி கூட கிடையாது. இப்போ கோவிந்ததாசை மாதாஜி, கௌர சுந்தர் பிரபுவுடைய ஒய்ஃப் இல்லையா, அந்த மாதாஜி வராங்க. அவங்களுக்கு இனிஷியேஷன் கொடுக்கல, வருத்தம் ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்செட் ஆகிட்டாங்க. ஏன்னா பிராமண இனிஷியேஷன் வந்து உமனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, பெண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. கோவிந்தாஸ் மாதாஜி மேலே அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, 1 hour அழுதாங்க. அழுதுட்டு சரி பரவாயில்ல, பிரபுபாதோடைய பேச்சு போயிட்டு இருக்காங்க, மிஸ் பண்ணுறோமேன்னு சொல்லி முட்டாள்தரம்னு சொல்லிட்டு அழுகை எல்லாம் தொடச்சி திருப்பி கீழே வர்றாங்க. பிரபுபாதரை பார்க்குறாரு. ஓ, நான் நினச்சிட்டே இருந்தேன் உங்களை காணமேன்னு சொல்லி நினச்சிருந்தேன், கரெக்டாக கிருஷ்ணர் உங்களை அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார் கோவிந்ததாஸ் மாதாஜி பார்த்து. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு வருத்தம் ரொம்ப அதிகம். அப்போ அந்த செரிமனி முடிஞ்சோடனே கோவிந்ததாஸ் மாதாஜி ஜடுராணி மாதாஜிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, சார் நம்ம 2 பேரும் விட்டுட்டாங்களே, லேடிஸ்லாம் விட்டாங்களே, ஜென்ஸ் மாத்திரம் பிராமண இஷ்யூஸ் கொடுத்துட்டாங்க, தப்புன்னு சொல்ல அவங்களுக்கு அந்த ஃபீலிங் அழுகையாக வருது. இது ஒரு மாதிரி நம்ம முன்னேற முடியலையேன்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தில். பிரபுபாதர் வந்து சென்ஸ் பண்ணிடுறாரு, 2 பேர் முகத்தை பார்த்துமே. அவங்க ஓப்பனாக சொல்லலை எதையுமே, இருந்தாலும் அவங்க சென்ஸ் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் காலையில் கௌரசுந்தர் பிரபு கோவிந்தாஸ் மாதாஜி கௌரசுந்தர் பிரபு கூப்பிட்டு சொல்கிறார், கோவிந்தாஸ் மாதாஜி வந்து தப்பு கிடையாது, காயத்ரி மந்திரம் உமனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, ஆனால் அவங்களுக்கு வந்து நூல் கிடையாது, இந்த பிராமண த்ரெட் கிடையாது, ஆனால் என்ன கொடுக்கலாம், மந்திரம் கொடுக்கலான்னு சொல்லிட்டார். ஓகே, அன்றைக்கி நைட்டே என்ன பண்ணுறாங்க, திருப்பி இன்னொரு செரமனி பண்ணுறாங்க. அதில் இந்த 2 மாதாஜி மாத்திரம் உட்காந்துருக்காங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க 2 பேருக்கும் பிராமண இனிஷியேஷன் கொடுக்குறாரு பிரபார், கோவிந்தாஸ் மாதாஜி ஜடுராணி மாதாஜி. ஓகே, ஸோ திருப்பி கொஞ்ச நாள் மீன்ஸ் 1 வாரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் டிவோட்டிஸ் நியூயார்க்லேருந்து வராங்க, அவங்களுக்கு பிராமண இனிஷியேஷன் கொடுக்குறாரு பிரபார். அவரோட இனிஷியேட் பண்ணும்போது அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி அது மாதிரி தான் பண்ணும். ஓகே, இது மாதிரி பண்ணுறாரு இனிஷியலாக. பின்னால் போக பார்த்தீங்கன்னா அவர் டேப்லாம் அனுப்புவார், டேப் அனுப்பிச்சு அதில் அந்த காயத்ரி மந்திரம் சொல்லுவார், அதை கேட்டு இனிஷியேஷன் அந்த மாதிரி. ஓகே, இப்போ பர்சனலாக பண்ணுறாரு, ஏன்னா இது இனிஷியல் டேஸ். ஸோ பிராமணர் வாங்க, நீங்கள் வந்து இனிமேல் பேரளவில் பிராமணர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வந்து உண்மையிலேயே பிராமணராக இருக்கணும். ஒருத்தர் வந்து இனிஷியேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே அந்த ஸ்பீடாக வரமாட்டாங்க. சில பேர் முடியெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இனிஷியேஷன் வாங்கியிருப்பாங்க, பட் ஆனால் முடி எடுக்க முடியாதுன்னுவாங்க. பிரபா சொல்லுவார், நீங்கள் முடி எடுத்தாகணும்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பார், ஏன்னா நீங்கள் என்னுடைய டிசேபிள் ஆகிட்டீங்க, நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும்னு சொல்லு ஜோக் அடிப்பார் பிரபா. நான் மொட்டை அடிக்க மாட்டேன், இல்லை பிரபு சிஸ்டம் மாதாஜி சொல்கிறேன். ஆனால் அந்த பிரபு சொல்கிறா, இல்லை எனக்கு நான் வெளியில் வேலை பார்க்கறனால எனக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார்.
சிப்பி மாதிரி வச்சுருப்பார் பின்னால். சரி, அதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சோண்டு சிக்கா வச்சுக்கிறேங்க, ஓகேன்னு இருப்பார். ஸோ அதனால் அப்புறம் என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பஸ்ஸு வாங்குறாங்க. இஸ்கானுக்குன்னு ஒரு பஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பெயிண்ட் பண்ணி க்ரீனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆனால் கண்ணாடி கொஞ்சம் உடஞ்சிருக்கு. சீட்ஸ் எல்லாம் எதுவுமே சீட்டே இல்லை. உள்ளுக்கு சீட் டைவர் சீட் தர சீட்டே கிடையாது. கண்ணாடி லேசாக உடஞ்சிருக்கு. இன்ஜின் சத்தம் பயங்கரமாக வரும். ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணலாம், இன்சூரன்ஸ் பண்ணல, ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, சீட்டு கண்ணாடி உடஞ்சிருக்கு, டிரைவர் சீட் ஒருத்தருக்கு வண்டியில் சீட்டே கிடையாது. இதை வாங்கிட்டு வந்துருக்கான் அவர்கிட்ட. இது சங்கீத பார்ட்டி நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் பிரபுபாத் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஓகே, ஹன்ஷதோசா பிரபுக்கு டொனேஷனாக கொடுத்துருக்காங்க. யாரும் டொனேஷனாக வந்திருக்காங்க அந்த பஸ். ஓகே, இதை வந்து பிரபுபாத் சொல்ல, இந்த மாதிரி நம்ம சங்கீதன் பார்ட்டி உலகம் ஃபுல்லாக நம்ம பண்ண சொன்னோம் இல்லையா, இந்த பஸ்ஸை வச்சு நம்ம அப்படியே ஊராக போய் நம்ம இந்த ப்ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல. பிரபுபாத் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஓகே எப்படியா பஸ்ஸில் போய் பார்க்கலான்னு சொல்லி ஏறார். பிரபுபாத் பார்க்க பஸ்ஸுக்கு போகிறார். அவர் ரோகிணி குமார் சொல்கிறார், பஸ் வாஸ் ஸோ ஹாரிபிள், பயங்கரமாக இருந்தது. பஸ்ஸு உள்ள டெரிபிள் கண்டிஷன், சத்தம் பயங்கரமாக வருது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம், டப்டா இன்னொன்னவோ சத்தம்லாம் வருது வண்டியில். அது எங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா, எப்போனாலும் அந்த பிரேக் டவுன் ஆகும், அந்த மாதிரி சத்தம் வந்துட்டு இருக்கு எங்களுக்கு. ஒரே சீட்டு டிரைவர் சீட் மட்டும்தான். நாங்கள் வந்து உள்ளேருந்து ஒரு சேர் எடுத்து வந்து பிரபுபாதுக்கு போட்டோம். அந்த சேர்லாம் பிரபுபாதுக்கு பார்த்தா எல்லாம் நின்றுட்டு தான் வந்தோம். அவர் தான் உட்காந்துருந்தாரு. கேப்டன் இருப்பாங்களா, அது மாதிரி கேப்டனில் ஷீப் இருக்கும், அவர் தான் கேப்டனாக இருக்கா, மற்ற எல்லாம் நின்றுட்டு தான் இருந்தோம். அவர் இன்னும் இது மாதிரி அஃபெக்ட் ஆன மாதிரி தெரில. அவர் இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் வந்து பிரபுபாதம் வந்துக்கூடாதுன்னு நினைக்கிறாரு இவர். ஓகே, ஸோ ஒரு ஷார்ட் ரைடு போகலான்னு சொல்லி பஸ்ஸில் அப்படி கூப்பிட்டு போகிறாங்க. ஓகே, ஸோ அப்படியே ஒரு பிளாக் போனோன்னா பிரபுபாத் திடீர்னு சொல்கிறாரு, இப்போ நியூயார்க் வந்துட்டாங்க இல்லையா, நியூயார்க்கில் பாஸ்டன் இருக்காங்க. ஓகே, நியூயார்க்னு வரல, நியூயார்க்லேயே நீங்கள் வந்து இனிஷியேஷன் வந்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே பாஸ்டன் வந்தோன்னா இன்னொரு இப்படி போன்னு பிரபுபாத் சொல்கிறார் டைரெக்ஷன். உடனே அதே மாதிரி பஸ் போகுது, ரைட் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் டர்ன் பண்ண அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அது பஸ் என்ஜினும் என்னது திடீர்னு சத்தம் கொடுக்குது. ஹோம்ஒர்க்லாம் எழுதி. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அது காமன்வெல்த் பியர்னு வாங்க. அந்த இதில் சி பக்கத்தில் இருக்க அந்த போட்லாம் நிப்பாட்டிக்கலாம், பியர்னு வாங்க. இது காமன்வெல்த் பியர் வந்துட்டாங்க. பிரபுபாத் சொல்கிறார், பஸ்ஸை நிப்பாட்டுங்க, இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு அமெரிக்காவுக்கு வந்தேன். 1965 செப்டம்பரில் வந்து இங்கே வந்து இறங்கினேன். நான் ஜலதுதான்ற கப்பலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். காமன்வெல்த் பியர் பாஸ்டனில் 1965 செப்டம்பர் மாதம் பிரபுபாதர் வந்து இந்தியாவிலேருந்து ஜலதுதான்ற கப்பல் சரக்கு கப்பலில் வந்து இறங்கினார் பாஸ்டனில். ஓகே, ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நான் இங்கே தான் வந்தேன்னு சொன்னோடனே எல்லாம் அவங்களும் கேட்டுட்டு ஆர்வமாக கேட்குறாங்க. எனக்கு தெரியல என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இங்கே உள்ள மொழிகள் டிஃப்ரெண்ட், இவங்க உள்ள கருத்துக்கள்லாம் வேறுபாடாக இருக்குது, எல்லோரும் பொருளுணர்ச்சி பின்னால் இருக்காங்க, எதுக்காக நான் இங்கே வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இருக்கீங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நான் இல்லாட்டினா கூட இப்போ நடந்துடும், அந்த மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் தேடிட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறார். பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து போகிறாங்க எல்லோரும். ஸோ அங்கேருந்து அப்படி ஏற்கனவே பார்த்து எங்கெங்க அவர் நடந்தாருன்னு சொல்லி காட்டுறாரு. ஓகே, ஸோ நிறைய பெரிய பில்டிங்லாம் இங்கே வச்சுருக்கேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்காக கட்டுறாங்க, அந்த பில்டிங்லாம் திருப்பி உடச்சி எறிகிறாங்க, திருப்பி புதுசாக கட்டுறாங்க. நீ சின்ன குழந்தை மாதிரி தான் இருக்குது, பெரிய பெரிய பில்டிங்காக கட்டிருக்கீங்க, திருப்பி அது கொஞ்ச நாள் கழிச்சு உடைக்கிறீங்க, திருப்பி வேறு பில்டிங் கட்டுறீங்க, இப்படி தான் பண்ணுறீங்க. சின்ன குழந்தை இதே மாதிரி தான் பண்ணுது. ஒரு டாய் எடுக்கும், அந்த டாய் பிடிக்கலாம் உடச்சிடும், திருப்பி இன்னொரு டாய் வாங்கும். அது மாதிரி தான் நீங்களும் பண்ணுறீங்க. இதில் உண்மையான ஹாப்பினஸ் இல்லை. ஏன்னா இங்கே உள்ள ஆண் பெண் என்ன பண்ணுறாங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றா வராங்க, மேரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒன்றா இருக்கிறாங்க, அப்போ டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க. ஓகே, ஸோ ஆனால் அதனால் உண்மையான ஹாப்பினஸ் எதில் இருக்குன்னா கிருஷ்ணாவோட இருக்கிறதுனால தான் இருக்குது, மாயாவோட இருக்கிறதுனால இல்லை. ஸோ மாயா வந்து நம்மளை வந்து இந்த பௌதிக உலகத்தில் வந்து சில சமயம் சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வைக்க பிரித்து வைக்கும். இதுதான் மாயாவுடைய வேலை. ஸோ எல்லாம் அப்படியே நடந்து போகிறாங்க, ஸ்டீல் பிரிட்ஜு கீழே நடந்து போகிறாங்க. அங்கே போட்டிருக்காங்க, அதை சொல்கிறார் அனலாய்ட் ஸ்டீல் எழுதிருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி அனலாய்ட் டிவோர்சல் சர்வீஸ். அனலாய்ட்னா கலப்படம் இல்லாத இரும்பு, அதே மாதிரி அனலாய்ட் டிவோர்சல் சர்வீஸ்னால் கலப்படம் இல்லாத பக்தி.
இப்போ பிரத்யும்னா பிரபு கேட்குறாரு, நம்மளுடைய மெசேஜை மக்கள் கேட்கலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்க மாட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. மக்களுக்கு நம்ம சொல்கிறது புரியாது, ஆனால் கிருஷ்ணர் வந்து மகிழ்ச்சி ஆகிடுவார். அதுதான் நம்மளோட எய்ம். எல்லாருக்கும் புரியணும் அவசியம் கிடையாது. கிருஷ்ணா ப்ளீஸ் ஆகிட்டாரா அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். ஓகே, அதுதான் நம்மளுடைய ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து 3 வருஷம் தான் ப்ரீச் பண்ணார். ஓகே, அவங்கள மக்களுக்கெல்லாம் புரியல. அவர் என்ன பண்ணாங்க, சிறுவையில் அரைஞ்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க. ஆனால் கிருஷ்ணா ப்ளீஸ் ஆனால் என்ன ஆயிடுச்சு, அவர் 3 வருஷம் ப்ரீச் பண்ணது எவ்வளோ தூரம் அது வந்து பரவி இருப்பாருங்க. அதனால் கிருஷ்ணா தான் ப்ளீஸ் ஆகும். ஓகே, மூன், நிலா, ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள்லாம் இருக்குது எல்லா டைரெக்ஷன்லையும். அதனால் நம்ம எவ்வளோ கத்தி எவ்வளோ ப்ரீச் பண்ணலாம், எல்லாத்தையும் கிருஷ்ணா இருக்காரு, எல்லாத்தையும் கிருஷ்ணா கேட்கும். ஓகே, ஸோ அதனால் கிருஷ்ணர் வந்து என்ன, கிருஷ்ணாட்டேருந்து சர்டிஃபிகேட் வேணும், இவர் வந்து ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி, அவ்வளோதான். இந்த மக்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பாப்புலாரிட்டி பின்னால் இல்லை, இந்த கிளிக்லாம் பண்ணுவாங்களா ஃபேஸ்புக், அதெல்லாம் யூடியூப்லாம் லைக் சொல்லிட்டு உடனே அதுலேயே கிரேஸாக இருக்கும். ஓகே, ரொம்ப பேர் எவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அதனால் குழந்தைங்கள்லாம் கூட்டமாக இருந்து எல்லா குழந்தைங்களையும் சேர்ந்து நீங்கள் நல்லவங்கன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம், அதனால் என்ன வேல்யூ? ஹரே கிருஷ்ணா. அதனால் கிருஷ்ணா தான் ப்ளீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஸோ 1 hour வாக் பண்ணுறாங்க, எல்லாம் பாட்டாங்க. கடைசியில் பிரபா சொல்கிறார் எல்லா ரிலீஜனும் யூஸ்லெஸ் அப்படின்றார். இந்த உலகம் யூஸ்லெஸ்ன்னு எந்த ரிலீஜன் சொல்லுதோ அதுதான் கரெக்டான ரிலீஜன் அப்படின்ட்டார். ஓகே, அதுதான் உண்மையான ரிலீஜன், உண்மையான நாலேஜ். எப்போ இந்த உலகம் யூஸ்லெஸ்ன்னு தெரிஞ்சிச்சோ அப்போ வந்து எந்த விதமான ஏக்கமும் தவிப்பும் இருக்காது. ஓகே, இப்போ எல்லாம் ஏக்கத்தில் இருக்காங்க. எனக்கு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், எனக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் வேணும், எனக்கு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க போயிட்டாங்க, இந்த மாதிரி வருத்தத்துலேயும் தவிப்புலையும் இருக்காங்க. இது இல்லாமல் இந்த உலகம் இந்த இருக்கிறதுனால இந்த உலகம் வந்து யூஸ்லெஸ் வேர்ல்டு அப்படின்றார். ஓகே, திரும்பி பஸ்ஸில் ஏறுறாங்க எல்லாரும். பஸ்ஸில் டிரைவர் உட்காந்துட்டார், வாமனதேவி பிரபு. பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு, பஸ்ஸை ஸ்டார்ட்டே ஆகலை. ட்ரை பண்ணிட்டே இருக்கார், பஸ் ஸ்டார்ட்டே ஆகலை. பிரபா அப்புறம் நடந்தே வந்துட்டாங்க எல்லாம் டிவோட்டிஸ்லாம். இந்த பெட்டர் இந்த பஸ்ஸை சேல் பண்ணியிருக்கேன்றார். இந்த மாதிரி பஸ்ஸு நம்மளோட இமேஜே கெடுத்துருக்கார். அதனால் பஸ்ஸே இல்லாமல் இருக்கலாம், பட் பஸ் இருந்தால் நல்ல பஸ்ஸாக வாங்க அப்படின்றார். ஓகே, அப்போ பிரபாருக்கு ஒரு நியூ ஷோ, அதில் வந்து இது அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க, அங்கிள் ஜே ஷோ. இது எப்படின்னா நைட்டு ஃபுல்லாக நடக்கும் இந்த ஷோ. ஓகே, மிட் நைட் தான் நடக்கும் இந்த ஷோவே. 11 o'clock ஆரம்பிச்சாங்கன்னா காலைல 5 மணி நடக்கும். அங்கிள் ஜே ஷோ, அங்கிள் ஜே ஷோ பேர் அங்கிள் ஜே. ஓகே, இவர் அப்படி தான் 3 o'clock இப்போ அப்படி நைட் ஃபுல்லாக சத்ஸ்வரூப் பிரபு, பிரத்யும்னா பிரபு இவங்களாம் ஷூட் டையில் வந்து ஜடுராணி மாற்றி சாரியில் வந்திருக்காங்க. 11 o'clock வந்துட்டாங்க. அப்போ இருந்து அந்த ஆள் அங்கிள் ஜே வந்து என்ன பண்ணுறாரு, இவங்களை பேட்டி எடுத்துகிட்டு இவங்களை சொல்கிற அமெரிக்கன் தான் சொல்லிட்டு அவங்க கொஷின் கேட்கணும், ஆன்சர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி என்டர்டெயின் பண்ணுறது. 4 மணி நேரம் இருந்திருக்காங்க ஸ்டேஜில். பிரபா 3 o'clock மார்னிங் வர்றார். அவர் ஆஸ் யூஷுவல் டைம் அது 1 o'clock எழுந்திரிச்சு அவருடைய டியூட்டிலாம் முடிச்சுட்டு எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் 3 o'clock ஷோ வர்றார். அவர் சொல்கிறார், அவங்க சொல்லிட்டு பிரபுபாதர் வந்தோடனே அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். பொலைட்டாக தான் ரிசீவ் பண்ணுறான். ஓகே, அப்போ சொல்கிறார், ஃபஸ்ட்டு கொஷின், எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இந்த ஷோ வந்து எல்லாம் லைவாக பார்ப்பாங்க. சுவாமிஜிஸ்லாம் வந்து கடல் கடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, நீங்கள் எப்படி யூஎஸ்ஏ வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. பிரபா சொல்ல, நோ, ஏன் கடக்கக்கூடாது, அது ஒரு மூட நம்பிக்கை. சைத்தன்ய மகாபிரபு உலகம் ஃபுல்லாக இந்த பிலாசபி இந்த கருத்தை வந்து பரவணும்னு சொல்லியிருக்கிறார். எல்லா வில்லேஜ், எல்லா டவுன்லேயும், எல்லா கிராம நகரில் பரவணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி கடலை கடக்காம முடியும்? உடனே 2வது கொஸ்டின், அதுதான் முடிஞ்சு போச்சு அந்த கொஸ்டின். 2வது கொஸ்டின், நீங்கள் எப்படி சுவாமி ஆனீங்கன்னு கேட்குறாரு. அப்புறம் சொல்கிறார், எல்லாருமே சுவாமி ஆகணும் கட்டாயம். ஓகே, ஒருத்தருக்கு 100 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கலியுகத்தில் 100 வருஷம் ஒருத்தர் உயிர்வாழணும். 1/4 டிவைட் பண்ணிக்கணும் வாழ்க்கையை. கடைசி பாகம் வந்து ரெனன்சியேஷனில் இருக்கணும், குழந்தைங்களை அடக்கி. ஸோ அதனால் வந்து 75 வயசில் சுவாமியான கரெக்டு தான் அப்படின்றார். ஓகே,
அப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃபை விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்கள் மனைவியை விட்டுட்டீங்களான்னு கேட்குறாரு. எப்பயுமே ஒரு பெண்ணை கைவிடக்கூடாது. ஓகே, அவங்க எப்பயுமே வந்து டிபெண்ட் தான், சார்ந்து தான் இருக்கணும். சின்ன வயசில் அப்பாவை சார்ந்து இருப்பாங்க, யங் ஏஜில் ஹஸ்பண்டை சார்ந்து இருப்பாங்க, கணவனை சார்ந்து இருப்பாங்க. வயசான பிறகு மகனை சார்ந்து இருக்கணும். இதுதான் அவங்களுடைய நேச்சர். என்னுடைய குழந்தை அங்கே இருக்கிறான், என்னுடைய பையன் இருக்கிறான், அதனால என் ஒய்ஃபு அங்கே இருக்கான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு புறப்பா சொல்லி முடிச்சிட்டார். ஓகே, இதை நாங்கள் எங்கள் ஊரில் வந்து கை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஷோ நடத்துவர் அங்கிள் ஜே. உடனே பிரபா சொல், நோ, இது வந்து ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அப்படின்றார். இது வந்து டைவர்ஸ்ன்ற வார்த்தையே இந்தியாவில் கிடையாது. இப்போ வந்து அவங்க வந்து வேற ஒருத்தருக்கு டிவோட்டிப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, பகவானை நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ அவங்களுடைய டிவோட்டி ஆகிட்டாங்க. முன்னால் எனக்கு பணிவிடை பண்ணாங்க, இப்போ பகவானுக்கு ஃபுல்லாக பணிவிடை பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்சு போச்சு இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாரு. நீங்கள் வந்து சோல் வந்து இம்மார்டல் நினைக்கிறீங்களா, அழியாதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாரு. எஸ், ஆமான்றார். இது வந்து உண்மை, இது வந்து பிலீஃப் கிடையாது, நம்பிக்கை கிடையாதுன்றார். ஏன்னா பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா, சோல் த சோல் தட் சின்னத் ஆல்சோ டைட். எது பாவம் பண்ணதோ அது இறக்கப்படும் சொல்கிறார். வேறு யாரோ கொஸ்டின் கேட்குறாங்க இந்த ஷோவில், வேறு யாரும் கொஸ்டின் கேட்கலாம்ல, வெளியில் உள்ளவங்க கேட்குறாங்க கொஸ்டின். இந்த மாதிரி பைபிளில் சொல்கிறாங்க, இந்த சோல் வந்து இறக்குன்ற மாதிரி போட்டிருக்கீங்க, எது பாவப்பட்ட ஜென்மம் வந்து இறந்துடும். உடனே அங்கிள் ஜே சொல்கிறார், இல்லை சுவாமிஜிக்கு வந்து பைபிள்லாம் தெரியாது, அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறார். பிரபா சொல்ல, இல்லை பரவாயில்ல, நான் எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, யார் தன் உடலோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்களோ அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஓகே, அவங்கள மறந்துடுறாங்க. அவங்க மறக்கிறதா என்ன அர்த்தம்னா, அவன் அவ்வளோ பாவம் பண்ணிக்கிறாங்களா, அவனுடைய ஆன்மீக ஐடென்டிட்டியை மறந்துடுறான், அவனுடைய ஆன்மீக அடையாளத்தை மறந்துடுறான். அதனால அவனுக்கு இன்னொரு பாடி. இதுதான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றார். இஸ் கில்லிங் த சோல்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறார். ஓகே, இதே தான் இது ஈஸ்வரத்தில் இருக்குது. ஆத்மஹனோ ஜனா, ஆத்மஹனா கில்லர் ஆஃப் த சோல், ஆன்மாவை கொல்றவன் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மா எப்படி கொல்ல முடியும்? அதே மாதிரி தான் பைபிள்லேயே ஒரு வார்த்தை இருக்குது. ஆன்மாவை கொல்றதுன்னா அவர் வந்து ஆன்மீகத்தில் நாட்டமே கிடையாது. இஸ் ஆல்சோ கால்டு இஸ் ஆல்சோ கால்டு சோல் கில்லர். ஓகே, அதனால் சோல் ஆன்மாவை கொல்றதுன்னு ஒன்றும் முடியாது. இந்த மாதிரி அவர் அறியாமையில் இருக்கிறதுனால அவருக்கு திருப்பி பாடி எடுத்துகிட்டே இருப்பார், அவர் ஆன்மான்றதே மறந்துடுவார். ஓகே, இதுதான் சோல் கில்லிங். அப்போ ஒரு கொஸ்டின் வருது, உங்களை எப்படி உந்துச்சு, எதனால நீங்கள் சன்னியாசம் எடுத்தீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்பான். எது உங்களை உந்துச்சுன்னு சொல்லி கேட்கலாம். ரொட்டீன் ஒர்க் எப்பயுமே நீங்கள் பண்ணதே பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால நான் வந்து சன்னியாசம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, சன்னியாசங்கிறது ஒரு ஹாபி கிடையாது. ஓகே, சன்னியாசம் எடுக்கலைன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்றார். நீங்கள் வந்து மெடிடேஷன் கஷ்டம்னு சொல்கிறீங்க, சாண்டிங் எப்படி ஈஸியாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. பிரபா சொல்கிறார், இந்த காலகட்டத்தில் தியானம்ங்கிறது இம்பாசிபிள், முடியாது. ஓகே, இதை ஒருத்தர் ப்ராப்பராக பண்ணணும்னா அவருடைய பொருள்களை அடக்கணும், எல்லா விதமான விதிமுறைகளை கடைபிடிக்கணும், நேராக உட்காரணும், அவருடைய உணர்வு விருப்பம் எல்லாம் எப்படி இருக்கணும், அது எல்லாம் அப்சர்வ் ஆகிருக்கணும், அது எல்லாம் அந்த யோகா ப்ராசஸில் லிங்க் ஆகிருக்கணும். ஆனால் சாண்டிங் வந்து ஒரு டைம் கிருஷ்ணான்னு நீங்கள் கேட்டாலே போதும், உங்களுடைய மனது வந்து அது மேலே அட்ராக்ட் ஆகிடுது. இதுக்கு எந்த விதமான குவாலிஃபிகேஷன் கிடையாது, ப்ரீ குவாலிஃபிகேஷன் தகுதி கிடையாது. எங்கே வேணாலும் உட்காரலாம், ஒருத்தர் நல்லா ஹரே கிருஷ்ணா ஆனந்தமாக சேன் பண்ணலாம், அவர் வந்து தியானத்தில் ஈடுபட்டுறாருன்றார். ஓகே, அப்போ ஸ்பெசிஃபிக்காக பேர் வச்சு கேட்குறாங்க அந்த ஷோவில். மகரிஷியோடைய ஆன்மீக மெடிடேஷன் அது வந்து புதுசு கிடையாதான்னு சொல்லி கேட்குறாரு. மகரிஷி இருக்கார் இல்லையா, அவர் ஆன்மீக மெடிடேஷன். உடனே பிரபா சொல்ல, இல்லை புதுசு கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, $35 கொடுங்கன்றார். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், என்ன வேணாலும் என்ஜாய் பண்ணிக்கோங்க, $35 கொடுங்க, நான் உங்களுக்கு மெடிடேஷன் சொல்லி தரேன்றார். ஓகே, ஆனால் அது தப்பு. நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் வந்து புலன்களை அடக்காமல் மெடிடேட் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் வந்து புலன்களை அடக்காதனால உங்களால் நீங்கள் யோகம் பண்ண முடியாது அப்படின்ட்டார். எனக்கு ரொம்ப என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, அமெரிக்காக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க, எப்படி இந்த மாதிரி சீப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரில. உங்களுக்கு உண்மையானது வேண்டாமா?
இந்த யோகிஸ் வந்து இப்போ வர யோகிஸ்லாம் வந்து எதுலேயுமே மாணவர்களை ரெஸ்ட்ரிக்டே பண்ண மாட்டேங்கிறான். இது சாப்பிடக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் 35 நாளை கொடுத்து நீங்கள் உடனே அவர் சொன்னதெல்லாம் ஓகே ஓகேன்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறீங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் யோகா கிடையாது. ஏன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க, ஃபீஸ் கிடைக்காது அப்படின்னா அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறே இல்லை. ஓகே, அங்கிள் ஜெய் சொல்கிறார், நான் சின்ன வயசில் இருக்கும்போது படிச்சிருக்கேன். சில சுவாமிஜிலாம் வந்து அப்படியே இந்த நெயில் ஆணியில் படுப்பாங்க, பெட் ஆஃப் நெயில்ஸ், ஆணி படுக்கையில் படுப்பாங்க. அந்த மாதிரி சுவாமிஜியான்னு கேட்குறார். பிரபா சொல்கிறார், அது ஒரு ட்ரிக்கு தான், அது வந்து முழுமை கிடையாதுன்றார். ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்கள் வந்து புலங்களை முழுவதுமாக அடக்கின ஒரு சுவாமிஜி வந்து அவரை நான் வெட்டினாலும் அவருக்கு வந்து வழி தெரியாது, அப்படி தான் நீங்கள் சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்பார். பிரபுபாதா சொல்கிறார், அது கூட பெர்ஃபெக்ஷன் கிடையாதுன்னு. அவர் பிரபுபாதா என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய ஸ்கின்லேருந்து அந்த தோலை உரிச்சா கூட அவருக்கு வழி தெரியாதுன்றார். குளோரோஃபார்ம் அதை எடுத்தோன்னா, குளோரோஃபார்ம் எடுக்கணும்னா எவ்வளோ வலிக்கும். வெட்டுனா அது குளோரோஃபார்ம் எடுக்கணும்னா அந்த ஸ்கின் அப்படி கலர் எடுக்கிறது, அதை எடுத்தால் கூட அவருக்கு அந்த மாதிரி அவருக்கு வந்து வலி தெரியாதுன்றார். ஓகே, அதுதான் வந்து கண்ட்ரோலிங் ஆஃப் சென்சஸ். ஒரு அழகான பெண்கள் மத்தியில் இருந்தால் கூட அவருக்கு வந்து எந்த விதமான உணர்ச்சியிலையும் அவர் வந்து ஆப்பிட மாட்டார். ஓகே, அவருக்கு உண்மையிலே ஸ்ட்ரென்த் இருக்கும், ஆனால் அது அவர் நாட்டம் கிடையாது. ஓகே, இதுதான் வந்து உண்மையிலேயே பலனடக்கம்னு சொல்லி சொல்கிறார். ஸோ 3 மணிலேருந்து 5 மணி வரையும் இந்த இன்ட்ரி போகுது மார்னிங் டயத்தில். ஸோ அந்த ஷோ சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, எல்லா இடத்துலையும் பரவாயில்ல, நிறைய பேர் தெரியுது இதை பற்றி. அப்போ இந்த ஷோ வந்து நிறைய நைட்டில் வந்து கேட்டே வருவாங்க டிரைவர்ஸ்லாம். ஒரு டாக்ஸியில் போகிறாங்களா, அந்த டாக்ஸி டிரைவர் பக்கத்தில் இவர் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த ஷோ இன்னொருத்தர் கேட்டுருக்காரு, நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஷோவில் நடக்க மாதிரி உள்ள சுவாமிஜியான்னு கேட்குறாரு. பிரபாஸ், ஆமாம் வி ஆர் சிமிலர்ன்றார். அந்த ஷோவில் உள்ள ஒருத்தர் வந்து ஹிந்து சேஜ் கரெக்டு, பட் ஆனால் அவர் வந்து மெடிடேஷன் வேறு மாதிரி சொல்கிறாரு, நாங்கள் வந்து சாண்டிங் சொல்கிறோம், ரொம்ப ஈஸியாக நாங்கள் சொல்லித்தரோம்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரபாத் எப்போ வெளியே வரவரோ அப்போ ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி கற்றுவாங்க. அந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம், விளையாடுற குழந்தைங்கள்லாம், அவங்களுக்கெல்லாம் கேலி பண்ணுறதா நினைப்பு. ஓகே, ஆனால் பிரபாத் பிடிச்சிருக்கு ரொம்ப. பரவாயில்லையே, அவங்க ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுறாங்களே, வெரி நைஸ் வெரி நைஸ் சொல்லிட்டு போகிறார் பிரபாத். ஓகே, ஸோ இந்த செஸ்டர் ஸ்ட்ரீட் அது பேர், இனிமேல் அதை ஹரே கிருஷ்ணா ஸ்ட்ரீட் மாற்றிடணுன்றார் பிரபாத். இந்த ஹரே கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் தான் பிரபுபாதர் வந்து பிரபுபாதர்ன்ற நேம் அக்செப்ட் பண்ணிக்கிறார். இதுவரை சுவாமிஜி தான் கூப்பிடுவாங்க எல்லோரும். ஓகே, ஒரு நாள் கோவிந்ததாஸ் மாதாஜி வராங்க. டிக்டேஷன் மீன்ஸ் அவங்க சொல்ல பிரபாத் சொல்ல இந்த மாதாஜி வேகமாக எழுதுவாங்க. எழுதி எல்லாத்தையும் லெட்டர் டைப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, அப்போ பிரபாத் சொல்வார், இந்த டிக்டேஷன் பண்ணும்போது ஜீன்ற வார்த்தை வந்து தேர்ட் கிளாஸ் அட்ரஸ். ஜி வாங்க ஜி, என்ன பண்ணுறீங்க ஜி, குருஜி சொல்லுங்கள் ஜி, ஜிங்கிறது தேர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்வார். ஜி சொல்லக்கூடாதுன்னு சொல்வார். அப்போ அந்த மாதாஜி கேட்பாங்க, நாங்கள் உங்களை சுவாமி ஜின்னு கூப்பிட்றமேனுவாங்க, அப்போ எப்படி நாங்கள் உங்களை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பிரபாத் சொல்வார், ஆன்மீக குருன்னு சொல்லி கூப்பிடணும். நீங்கள் ஆன்மீக குரு வந்து யூஸ்வலாக குருதேவ் சொல்லலாம், விஷ்ணுபாதான்னு சொல்லலாம், பிரபுபாதன்னு சொல்லலாம். இந்த மாதிரி எந்த நேமில் வேணாலும் நம்ம கூப்பிடலாம் ஆன்மீக குருவை. சுவாமிஜி அப்படிங்கிறது ஒரு தேர்ட் கிளாஸ். நிறையா சொல்லலாம், ஏ ஜி என்ன ஜி பண்ணுற அப்படின்னு, அந்த மாதிரி அது தேர்ட் கிளாஸ் அட்ரஸ். உடனே அந்த மாதாஜி கேட்பாங்க, கோவிந்ததாஸ் மாதாஜி 3 நேம் சொன்னார் இல்லையா, என்னென்ன சொன்னார், குருதேவ், விஷ்ணுபாதா, பிரபுபாதா. மாதாஜி கேட்பாங்க, பிரபுபாதனை உங்களை கூப்பிடலாமான்னு சொல்லி கேட்பாங்க. இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. இது வந்து பிளான் பண்ணி கௌடிய மட்காரங்க சொன்னாங்களே, பிளான் பண்ணி அவர் பிரபுபாதன் டைட்டில் எங்கள் குரு மகாராஜின்னு எடுத்துட்டாங்க. இதெல்லாம் தப்பு. ஒரு சும்மா கான்வர்சேஷன் வந்தப்போ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கூப்பிடலாம், குருதேவ், விஷ்ணுபாத், பிரபுபாத் இந்த மாதிரி கூப்பிடுவாங்க, நீங்கள் சுவாமிஜின்னு கூப்பிட மாட்டாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த மாதாஜி கேட்குறாங்க, பிரபுபாதன் கூப்பிடலாமான்னு கேட்குறாங்க. ஓகே எஸ் அப்படின்றார். கோவிந்ததாஸ் மாதாஜி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சுவாமிஜியை ட்ராப் பண்ணிடுறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து மார்னிங் வாக் போகும்போது கேட்குற ஒரு பையன், புதுசாக அந்த பையன் கேட்குறார் பிரபுபாதம் நடக்கும்போது, அவங்களை வந்து சுவாமிஜின்ற இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எல்லாரும்,
கரெக்டாக பிரபுபான்னு சொல்லி கேட்குறான். யார் சொன்னாங்க பிரபுபா கேட்குறாரு. அவங்களாம் சொல்கிறாங்க சுவாமிஜின்றது வந்து தேர்ட் கிளாஸாக, நான் வந்து இனிமேல் சொல்லக்கூடாதுன்றாங்கன்றான். நான் அப்படி சொல்லவே இல்லைன்ட்டு பிரபுபா சொல்கிறார். யூஸ் பண்ணலாமா அவன் கேட்குறாரு. ஓகே யூஸ் பண்ணுங்கன்றார். ஆனால் சுவாமிஜி அப்புறம் மறைஞ்சிருச்சு, எல்லாம் பிரபுபாதான் தான் கூப்பிட்டான். ஓகே, இப்படி தான் அந்த பிரபுபாதன்று வந்தது. ஓகே, பிரபுபா எதேச்சா சொல்லும்போது அது ஜி சொல்லும்போது அப்படி வந்தது. அதை அப்படி அவர் ரிலீஸ் பண்ணல, இந்த மாதிரி பிரபுபாதம் எனக்கு வரும்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படி நேச்சுரலாக எல்லாரும் பிரபுபாதம் கூப்பிட்டு கடைசியில் இந்தியாவுக்கு வரும்போது தான் அது வந்து வெடிச்சது. இந்தியாவில் உள்ளவங்க காட் பிரஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கே உள்ள ஆன்மீக சகோதரர்கள் பிரபுபாதர் அவங்களாம் நினச்சாங்கன்னா இது பிரபுபாதர் டைட்டில், நம்ம பிரபுபாதர் அந்த டைட்டில் இவர் எடுத்து போட்டுக்கிட்டார். உலகம் ஃபுல்லாக ப்ரீச் பண்ணி பெரிய ஆள் ஆகிட்டாராம். இப்போ அவர் டைட்டில் இவர் போட்டுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய பொறாமை, அவங்களால எதுவுமே சாதிக்க முடியல, அவங்க எங்கேயே சண்டை போட்டே இருந்துட்டாங்க. இப்போ உலகம் ஃபுல்லாக ப்ரீச் பண்ணி வந்துட்டாரிங்க, அதனால அந்த பொறாமையில் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அதனால் அந்த பிரபுபாதன்ற வேர்டு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளை குறிக்க தான் பிரபுபாதர். பிரபுபாதர் அப்படின்னா ஆன் ஒன் அட் ஹூஸ் ஃபீட் தேர் ஆர் மெனி பிரபுஸ். ஓகே, யாருடைய பாதங்களில் நிறையா பிரபு இருக்காங்களோ நான் பிரபுபாதர். இன்னொரு மீனிங் என்னன்னா, யார் வந்து கிருஷ்ணனுடைய பாதங்களில் எப்பயுமே இருக்கிறாங்களோ அதுவும் பிரபுபாதர். ஓகே, இந்த மாதிரி ரெண்டு மீனிங் இருக்கு. சார் முக்கியமான ஆச்சரியத்தில் பிரபுபாதன் கூப்பிட்டுருக்கான். ரூப கோஸ்வாமி பிரபுபாதா, சைத்தன்ய மகாபிரபு, அவருடைய அசோசியேட்ஸ் கோஸ்வாமிஸ்லாம் பிரபுபாதன் கூப்பிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி ராஜ தாக்கூரை வந்து பிரபுபாதன் சொல்லி கூப்பிட்றோம். அதே மாதிரி சிவகங்கை சேசி பக்திவாத சுவாமி பிரபுபாதையும் பிரபுபாதன் சொல்லி கூப்பிட்றோம். ஓகே, ஏன்னா இவர் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஃபுல்லாக கிருஷ்ண இயக்கத்தை பரப்பினார். ஓகே, அதனால் அவருக்கு வந்து பிரபுபாதன் நேம் வந்து நிலைச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார் ராயராம் பேக் டு ஹார்ட் மேகசினில். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபியூச்சர்ஸில் வந்து இவரும் அந்த ஆச்சாரிய பரம்பில் வந்து இவரும் இந்த மாதிரி அவர் வந்து உலகம் ஃபுல்லாக பரப்புறதுனால இவருக்கு பிரபுபாதன் பேர். ஓகே, ஸோ அடுத்த டெஸ்டினேஷன் இப்போ வந்து பாஸ்டன்லேருந்து அடுத்த இப்போ அமெரிக்காலேருந்து மான்ட்ரியல் போகிறாங்க. ஓகே, மான்ட்ரியல் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஜடுராணி மாதாஜி, சத்ஸ்வரூப் பிரபு, பிரத்யும்னா பிரபு இவங்களுக்குலாம் வருத்தம். ஓகே, கிளம்புறாருன்னு சொல்லிட்டு 2 நாளில் கிளம்புறாரு பிரபுபாதர். பிரபுபா கேட்குறாரு, நான் 2 நாள் கிளம்புறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சத்ஸ்வரூப்கிட்ட. சத்ஸ்வரூப் பிரபு சொல்கிறார், ஏன்னா எப்பயுமே அவர் பெர்மிஷன் கேட்க மாட்டார், இதுதான் அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது பிரபுக்கு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கன்ஸு டாய்ஸாக இருக்குது, கன் இதாக இருக்குது. ஆனால் இப்போ சத்ஸ்வரூப் பிரபு சொல்கிறார், இந்த மாதிரி இடத்துல தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம், ஒரே கன் கல்ச்சர் தான் இங்கேன்றார். ஆனால் நீங்கள் வந்து ராதாகிருஷ்ணா டியூட்டியோட வந்திருக்கீங்க அப்படின்றார். இந்த மாதிரி நாங்கள் இந்த கன் கல்ச்சரில் வளர்ந்தது எங்களை இன்னும் அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்குறாரு. புரியுதா கொஸ்டின்? புரியுதா? நீங்கள் வந்து ராதாகிருஷ்ணா டியூட்டி அந்த மாதிரி வைஷ்ணவ பரம்பரையில் வந்துட்டீங்க, நாங்கள்லாம் வேறு மாதிரி கல்ச்சரில் வந்திருக்கோம். நாங்கள் இப்போ ஹரிகிருஷ்ணா சேன் பண்ணுறோம், இந்த இது நம்மளை அஃபெக்ட் பண்ணும். முதல்ல இருந்தோம் இல்லையா, ப்ரீவியஸ்னால் இந்த பறவையிலேயே முதல்ல இருந்தோம் இல்லையா, அது நம்மளை அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்குறாரு. பிரபுபாதர் ஆமான்றார். இதுக்கு பேர் நம்ம ஆசிரியன்றார், இந்த இம்ப்ரெஷன் இருக்குன்றார். நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி இந்த கல்ச்சரோட அந்த இம்ப்ரெஷன் இருக்குன்றார் பிரபுபாதர். ஓகே, உடனே சசுர திருப்பி கேட்குறார், பிரபுபாத் இப்போ நாங்கள் உங்களோட இருக்கோம், நீங்கள் வந்து நிறைய டைரெக்ஷன் கொடுக்குறீங்க, ஃப்யூச்சரில் நீங்கள் எங்கள்கிட்ட இருக்க மாட்டீங்க, நாங்கள் எப்படி டைரெக்ஷன் கிடைக்கும்ன்றார். அப்போ பிரபுபாத் சொல்கிறாங்க, கிருஷ்ணாவுடைய நாமத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது, புரியுதா அவங்களுக்கு கேட்டார். ஆமான்றார். ஓகே, ஸோ பிரபுபாத் என்ன சொல்கிறாருன்னா, ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுறது மூலமாக கிருஷ்ணர் அதில் இருக்கிறார். ஓகே, ஸோ அதனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், டைரெக்ஷன் கொடுப்பார். அதனால் நம்ம இந்த இம்ப்ரெஷன் இருக்கிறனால ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, நம்ம ஃபுல்லாக வெளியே வந்துட்டோம் கிடையாது, நம்ம ஹரே கிருஷ்ணா ஷேர் பண்ணதுனால பாஸ்ட் லைஃப்லேருந்து இப்போ ஒரு நல்ல லைஃப் கிடச்சிருச்சு. இருந்தாலும் அந்த இம்ப்ரெஷன் மனசில் இருக்கிறதுனால எப்பயுமே என்ன வரும், டார்ச்சர் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ தூங்கும்போது திடீர்னு ஒன்று வரும் தெரியுமா, கனவுல வரும், இல்லைனா ஏதோ ஒரு தாட் திடீர்னு வரும். இதுதான் ஒன்று அவன் ஃபுல்லாக பியூராக ஆளுங்கிறதுக்கு அர்த்தம். ஓகே, அதனால் என்ன பண்ணணும்னா ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணணும், நம்ம வந்து சேஃபாக மேலே வந்துட்டோம், அந்த பாதையில் மேலே முன்னேறி போயிட்டே இருக்கணும்.
அதனால தான் எப்பயுமே பஃப்டப் வந்துடக்கூடாது. நான் பெரிய ஆள் ஆகிட்டேன்னு சொல்லி நினச்சோன்னா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் விழுறதுக்கு. ஓகே, நம்ம எப்பயுமே பெரிய ஆளே கிடையாது, ஐ எம் நத்திங் அப்படின்னு நினைக்கிறது தான் கடைசி வரையும் போக முடியும். ஓகே, ஐ எம் நத்திங், நான் எதுவுமே கிடையாது கிருஷ்ணன் பண்ணால அப்படிங்கிறத சரணாகதி. நான் எனக்கு கொஞ்சம் திறமை இருக்குது நான் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சோன்னா சரணாகதி கிடையாது. ஓகே, ஸோ ஜடராணி மாதாஜிக்கு தெரிஞ்சிச்சு பிரபாத் கிளம்பினாலும் அவர் பெயிண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க பிரபாத் ஆன்மீகங்களுடைய ஃபஸ்ட்டு அவருடைய கட்டளை என்னவோ அதுதான் ஃபஸ்ட்டு டியூட்டின்னு. ஓகே, அப்போ பிரபாதோடைய குரு மகாராஜா வந்திருக்கான் ஜடராணி மாதாஜி. எல்லாம் ஃபுல்லாக ட்ரீயாக இருந்தது. ஆனால் அமெரிக்கன் ஃபாரஸ்ட்டில் இப்போ பிரபாத் சொல்கிறார், அமெரிக்கன் ஃபாரஸ்ட்டில் என்னுடைய குரு மகாராஜ் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு வரையும்போது ஓம்ட சைனும் ராதாகிருஷ்ணா போட்டிருந்தார். இதெல்லாம் வந்து வரையறவங்களுடைய இமேஜினேஷன், இப்படிலாம் கிடையாதுன்றார் பிரபாத். இது எப்படி அவர் நவதீபில் இருந்தாரோ அதே மாதிரி நீங்கள் வரீங்க, மாத்தாதீங்க எதையுன்றார். யசோதா மாதாஜி நந்த மகாராஜெல்லாம் இந்தியன் மாதிரி வரீங்க, அமெரிக்கன் மாதிரி வரையாதீங்கன்றார். ஓகே, பலராம்ஜி வந்து ஒயிட்டாக இருக்கிறாரு, லேசாக ப்ளூ டிண்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார், ரோசி லஸ்டர் இருக்கலான்றார். ஸோ இது மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு நிறையா இந்த ஜடராணி மாதாஜிக்கு. பிரத்யும்னா பிரபு என்கரேஜ் பண்ணுறார். என்ன என்கரேஜ் பண்ணுறாரு, சான்ஸ்கிரிட் ஸ்காலராக எப்படி வர்றதுன்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்ணுறார். ஸோ இன்னைக்கு கிளம்பணும் பிரபாத், மான்ட்ரியல் கிளம்பணும், டே வந்துருச்சு. டிவோட்டிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏர்போர்ட்டுக்கு வந்து விட வர்றாங்க. திடீர்னு ஒரு பையன் வரும் ஏர்போர்ட்டில். அப்போ பிரபாத் காலை வந்துட்டு கடவுளை பார்க்குறீங்களா கடவுளை பார்க்குறீங்களான்னு கேட்குறான். ஓகே, எஸ், எல்லா நிபுணர்களும் கடவுளை பார்த்து தான் இருக்கின்றார். உடனே அவர் கேட்குறாரு, நீங்கள் லிபரேட் ஆகிட்டீங்களான்னு கேட்குறாரு. பிரபாத் எஸ் என்றார். நீங்கள் லிபரேஷன் வாங்கிட்டீங்கன்னா ஏன் இப்போ உடனே நீங்கள் ஆன்மீகம் போக முடியாது அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறோம். நீங்கள் லிபரேஷன் வாங்கிட்டீங்க கடவுளை பார்க்குறேன்னு சொன்னீங்க, அப்படியே உடனே ஆன்மீகம் போங்க, ஏன் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறோம். அப்போ சொல்கிறார், பைத்தியக்கார மாதிரி பேசாத, நம்ம எப்போ போவோம்னா கிருஷ்ணர் எப்போ நினைக்கிறோம் அப்போ தான் போக முடியும். ஓகே, நம்ம ஏற்கனவே நல்லா எல்லாம் ஃபுல்லாக சரங்காரி அணைஞ்சிட்டோம், இருந்தாலும் கிருஷ்ணன் நினச்சா தான் போக முடியும். இப்போ வந்து நான் மான்ட்ரியல் போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டேன். ஓகே, டிக்கெட் வந்தனால என்னத்தோம் நிச்சயமாக நான் அங்கே போயிடுவேன். உடனே போனால் போக முடியுமா, அதை செக் பண்ணுவாங்க, பிளேன் வரணும், போட் வரணும், எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி தான் கிருஷ்ணன். ஓகே, ஸோ இங்கே டிக்கெட் வாங்கி எங்கே மான்ட்ரியல் எங்கே இருக்குது, மான்ட்ரியல் எங்கே இருக்குன்னு பார்க்க முடியுமா, அந்த இடம் வந்துச்சான்னு கேட்க முடியுமா, இல்லை, எல்லாமே அதோட நேரத்தில் நடக்கும். டிக்கெட் வந்துருச்சு, நம்ம காத்துட்ருக்கோம், நிச்சயமாக நம்மளுடைய வந்து ஃப்ளைட் கூட்டு போவோம் அப்படின்னு நம்பிக்கை வேணும்ட்டார். ஓகே, அதனால் அந்த பையனை சொல்கிறாரு, நீ வந்து இந்த கோயிலில் தங்கிடு அப்படின்னு சொல்லி பயிற்சி பண்ணுறாரு. ஓகே, அந்த பையன் ஓகே சொல்லிடுறான். ஏன்னா போக போதும் அவனுக்கு புரியும், உடனே புரியாதுன்றார். ஜடராணி மாதாஜி சொல்கிறான், கோவிந்தாசி மாதாஜி நானும் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டோம். அப்போல்லாம் அப்படி போகலாம் போல, ஃப்ளைட்டுக்குள்ளேயே போய் வழியிருப்பலாம். பஸ்ஸெல்லாம் ஏறுறாங்கல்ல, பையன்லாம் போனால் பஸ்ஸுக்குள்ளேயே போயிட்டு வரா, டிரைவர் வந்து இறங்கும், அந்த மாதிரி ஃப்ளைட்டுக்குள்ளேயே போய் வழி அனுப்புகிறாங்க. இப்போ தான் ரொம்ப கடிபிடி. ஓகே, லாஸ்ட் மினிட் வரையும் உட்காந்துருக்காங்க, ஃப்ளைட் கிளம்புற வரையும் அனௌன்ஸ் பண்ணால் ஃப்ளைட் விட்டு இறங்குவாங்க. அந்த மாதிரி இப்போ கிளம்ப போகுது, எல்லாம் இறங்கிருக்கே இறக்குவாங்க. ஸோ கடைசி வார்த்தை வந்து பிரபாத் சொல்கிறார், பாகவத்லேன்னு சொல்கிறார். அந்த மாதாஜி சொல்கிறார், வாசுதேவ பரா வேதா வாசுதேவ பராமகா வாசுதேவ பராயோஹா வாசுதேவ பராக்ரியா வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபஹ வாசுதேவ பரோ தர்மோ வாசுதேவ பராகரிஹி. இது ரொம்ப ஃபேமஸ் வெஸ்ட்டு ஸ்ரீமத் பாகவத்தில் ஃபஸ்ட்டு கேண்டோவில் ஃபஸ்ட்டு 2-3 சாப்டர்ஸில் வருது. ஓகே, ரொம்ப நல்லா ஸ்லோகம். ஓகே, இது வாசுதேவ தான் எல்லாம் சொல்லி வரும். என்னென்னா கிருஷ்ணா தான் யோகத்துடைய குறிக்கோள், கிருஷ்ணா தான் எல்லா விதமான கர்ம வினைகளுக்கும் அனுபவிப்பாளர், கர்மத்துக்கு அனுபவிப்பாளர்கள், அவர் தான் வேதங்களுக்கு காரணம், கிருஷ்ணா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் சொல்லி அது மீனிங் சொல்கிறார். உடனே இந்த ஜடராணி மாதாஜிக்கு அழுகு வந்துச்சு. ஏன்னா பிரபாத் கிளம்புறார். இந்த ஜடராணி மாதாஜிக்கு வந்து அப்பா அவ்வளோ பாசமாக இருப்பாங்க பிரபாத் மேலே. பிரபாதத்துலேருந்து அவங்களுக்கு அந்த அன்பு கிடச்சிது, அந்த தந்தைன்ற ஒரு ஃபீலிங் அவருக்கு ரொம்ப பயங்கர அட்டாச்ட். எஸ்பெஷலி மாதாஜி எல்லாருமே அட்டாச்ட். கோவிந்ததாஸ் மாதாஜி எப்பயுமே உடனே அழுதுருவாங்க, பிரபாத் ஏதாவது சொன்னால் உடனே அழுதுருவாங்க, பயங்கர அட்டாச். கோவிந்ததாசி மாதாஜியும் பிரபாத் மலையில் நினைஞ்சப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த
பாத்ரூமில் இருக்க அந்த ஸ்க்ரீனை எடுத்து பிச்சுட்டு ஓடி வந்து பிரபாத் மேலே போட்டாங்க. இதேமாதிரி ஆல் மாதாஜிஸ் ஆர் வெரி அட்டாச்ட். ஸோ இந்த ஜடோனி மாதாஜி வந்து தாங்க முடியல, அவங்களுக்கு அளவு வந்துடுச்சு. அப்போ பிரபாத் வந்து அவங்க முகத்தை தொட்டுறான். பிரபாத் வந்து ஓகே பிரபாத் நாங்கள் எதாவது கேட்டால் நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லித்தரீங்க, நீங்கள் வந்து ஆன்மீக சூப்பர் சோல் மாதிரி செயல்படுறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி கேட்குறேன். பிரபாத் சொல்கிறார், ஆன்மீக குரு பேசினா அது கிருஷ்ணர் பேசின மாதிரி தான்ட்டார். அதனால் ஒரு வட்டம் ராதாராஜ் மாராட்டி இதே மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. நாங்கள் 5000 பேர் உங்களுக்கு டிசைபிள் இருக்கோம், நாங்கள் என்ன வேணும் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ராதாராஜ் மாராஜ் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஆன்மீக குரு நெட்வொர்க் மீன்ஸ் பரமாத்மா நெட்வொர்க் இருக்குது, அது பரமாத்மா மூலமாக என்ன தெரியும், ஆன்மீக குருக்கு தெரிஞ்சு ஆன்மீக குரு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சொல்லிடுவாருங்க. ஓகே, அதே மாதிரி தான் பிரபாதிங்க சூப்பர் சோல் அனுமதி தர மாதிரி நீங்கள் தரீங்களான்னு சொல்லி இந்த மாதாஜி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, ஆன்மீக குரு பேசினா அது கிருஷ்ணர் பேசுகிற மாதிரி தான். ஓகே, அப்போ பிரபாத் வந்து மாண்டியில் போயிட்டு அங்கேயும் லெட்டர் எழுதுறாரு. ஓகே, ஜடராணி மாத்திரிக்கு எழுதுறாங்க. எனக்கு வந்து என்ன நான் வருதுன்னா, நீங்கள் அப்படியே அந்த ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆகும்போது அழுதுங்க இல்லையா, அந்த ஃபேஸ் எனக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிச்சுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க பிரபாத். ஓகே, அப்போ வந்து ஒரு சின்ன நோட் எழுதுறாங்க, இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து அஜிடேட் ஆகக்கூடாது, பதட்டப்படாதீங்க, கிருஷ்ணா உங்களோட எப்பயுமே இருக்கிறார், கிருஷ்ணா தான் அவங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் ஒரு பக்தர் வந்து அஜிடேட்டே ஆகக்கூடாது. எதுக்காக எழுதுறாரு, இந்த மாதாஜி பயங்கரமாக அஜிடேட் ஆகி அழுதாங்க இல்லையா, அதுக்கு சொல்கிறார், எந்த விதமான ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் நீங்கள் அஜிடேட் ஆகாதீங்க, ஏன்னா கிருஷ்ணா தான் அவங்க கூடயே இருக்கிறாரு, கிருஷ்ணா தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி லெட்டர் அனுப்பான். ஓகே, இப்போ மாண்டியில் வந்தாச்சு. ஓகே, ஸோ இந்த மாண்டியில் வந்து பிரபாத் ஒரு சான்ஸ்கிரிட் ப்ரேயர் குலசேகர ஆழ்வார் பாடினது. குலசேகர ஆழ்வார் மூந்து மாலை சோதரில் குலசேகர ஆழ்வார் தானே, கரெக்டா? அவர் பாடின பாடலாம் பாடுறாங்க. கிருஷ்ண துவதீய பதபங்கஜவஞ்சனாந்தம் அத்வைவமே விசதமானசராஜகம்சா பிராண பிரயாண சமயே கபவாத வித்தோ கந்தாமதோ தர்வதோ ஸ்மரணம் குதஸ்தே. இந்த மதத்தை அடிக்கடி பாடுறாங்க பிரபாதன். ஓகே, அவருடைய அந்த டீப் டோனில் அப்படி கிரேவாக பாடுறார். இது என்னென்னா, இறக்கும்போது கபபித்த வாயுடைய அந்த நிலை கரெக்டான பேலன்ஸ் இருக்காது, மாறிடும். அப்போ வந்து நமக்கு வந்து புத்தி சரியாக இருக்காது. ஓகே, அந்த டயத்தில் என்னை நினைக்க முடியாது, நினைக்க முடியாது, டவுட்டாக இருக்குது நினைக்க முடியுமான்னு. இப்போ என்னுடைய உடல் நல்லா இருக்குது, கபபித்த வாயெல்லாம் கரெக்டான சீரான இதில் இருக்குது, உன்னை நினைக்க முடியுது என்னால், இப்போ என் உயிர் எடுத்துருன்னு சொல்லி அந்த பாடல் குலசேகர அவர்கள் பாடினார். இதை அடிக்கடி பிரபாதம் வந்து மாண்டியில் வந்து பாடுறார். ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி இடத்துல இப்போ 1968 வச்சுக்கோங்களேன், 48ல் இவர் வந்து பிரேயர்ஸ் ஆஃப் கிங் குலசேகரா பூந்தமால சுத்தத்துக்கு வந்து அவர் அர்த்தம் எழுத ஆரம்பித்தார். 5 ஸ்லோகம் எழுதுனான்னு நினைக்கிறேன், 6 ஸ்லோகம் எழுதினார், அதுக்கப்புறம் எழுதல, விட்டார். ஓகே, ஸோ பேக் டு வாட்டர் மேக்ஸினுக்கு எழுதினார் அதை. ஸோ இப்போ அவர் 1968ல் அவருக்கு அந்த இது வந்து ஸ்ட்ரோக் வந்து இல்லையா, ஹார்ட் அட்டாக் வந்து இல்லையா, அப்போ வந்து இந்த வருஷம் திருப்பி படிக்கிறார். கிருஷ்ணத்வரிய பதபங்கஜமஞ்சான மத்திய மானசராஜாம்சா பிராணப்பிரயாண சமயே கபவா பித்தோ கந்தா அவரோதோ ஸ்மரணம் கிருஸ்தே. இந்த பாடல் அடிக்கடி படிக்கிறார். ஓகே, ஸோ குலசேகர் என்ன பே பண்ணுறாரு, மைடியர் கிருஷ்ணா, என்னுடைய அன்னப்பறவை மாதிரி இருக்கிற என்னுடைய மனது வந்து உன்னுடைய பொற்பாதங்களுடைய அந்த ஸ்டெம்முக்குள்ளே நுழைஞ்சு அப்படியே என்னுடைய உடலை விட்டுறணும் நான், அவ்வளோதான். ஓகே, நான் ஹெல்த்தியாக இருக்கும்போது ஹரிகிருஷ்ணா சேட் பண்ணும்போது என்னோட உயிர் பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி குலசேகர் எழுதுறார். இந்த குலசேகர ஆழ்வார் எழுதுகிற ப்ரேயர்ஸ் எல்லாம் பிரபாதம் பிடிக்கும். அதான் முகுந்தமாலா ஸ்தோத்திரம் ஃபுல்லாக பிரபாதம் பிடிக்கும். ரொம்ப நெக்டர் முகுந்தமாலா ஸ்தோத்திரம் ஆக்சுவலாக. ஏன்னா ஒவ்வொரு இதுலேயுமே கிருஷ்ணரை பற்றி க்ளோரிஃபை பண்ணி இந்த ஆழ்வார் எழுதியிருக்காங்க. ஜேது ஜேது தேவோ தேவகி நந்தனோயம் ஜேது ஜேது தேவோ பிரதீபா ஜேது ஜேது மேஹ ஷியாமல கோமலாங்கோ ஜேது ஜேது பிருத்வி பாரநாசோ முகுந்த முகுந்த மூர்த்தன பிரபத்தயா ஜே
யந்தமத்தம் அவிஸ்மிருதிஸ்வச்சரணாரவிந்தே பவே பவே மே அஸ்து பவத் பிரசாதா. இப்படி போயிட்டே இருக்கும். அது எல்லா ஃப்ளோவும் ரொம்ப ரொம்ப டெக்டர் ஆக்சுவலாக. இது ப்ராப்பர் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது வந்து ப்ராப்பராக டிசைட் என்ன பண்ணாங்க, அதுக்கடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க ஃபுல்லாக. இப்போ மூந்த மாலை சூத்திரம் வாங்கலாம், 40 ரூபா 50 ரூபா தான் இருக்கும், ரொம்பலாம் காசுலாம் கிடையாது. ஓகே, இதெல்லாம் வாங்கி இதெல்லாம் படிக்கணும். கிருஷ்ணரை பற்றி தான் ஃபுல்லாக போட்டிருப்பார். ஓகே, அந்த ஆழ்வார் இது வந்து ப்ராப்பர் வந்து இந்த ஸ்லோகத்தை பற்றி பர்டிகுலராக அடிக்கடி பாடிட்டே இருப்பார். சரி, ஏன்னா அந்த டயத்தில் வந்து ஒரு மாதிரி சவுண்டு வரும், குருன்னு. ஓகே, அப்போ வந்து நம்மளால் அந்த பாடியில் ரொம்ப வீக் ஆகிடும். இப்போ கிருஷ்ணன் நினைக்க முடியாது. ஓகே, ஆனால் பிரபாருடைய இப்போ மாண்டியில் வந்து பிரபாருடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது. அவர் சீக்கிரமாக எந்திரிக்கிறார், பாகவதம் டிக்டேட் பண்ணுறாரு. 1 o'clock கரெக்டாக இருந்துச்சுவாங்க. எந்திரிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த தருணங்கள்லாம் ரொம்ப நல்ல ஹெல்த்தியான தருணங்கள். ஓகே, நல்ல ஹெல்த்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூன் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுவார், வாட்டர்மெலன் ஜூஸ் கேட்பார், இல்லை வேறு ஏதாவது பழங்கள் ஃப்ரூட்ஸோட ஜூஸ் கேட்பாங்க. ஈவினிங் வந்து கீர்த்தன் லெக்சர்லாம் இருக்கும். ஸோ நைட்டு வந்து என்ன பண்ணுவார், பஃப்டு ரைஸ் செட் மீன்ஸ் அவல் போய் அதை கேட்பாங்க. பொரி இல்லை பெங்காலே பார்த்தீங்கன்னா, நான் அவர்கிட்ட போனேன் ஆக்சுவலாக. அந்த கல்கட்டாவில் சாப்பிடும்போது அந்த கேன்டீன்லாம் போனோம் இல்லையா, அந்த ஃப்ரீ பிரசாதம் அதுக்கு போனோம். கரெக்ட், அங்கே போனோம். ஆமாம், அது நைட் கொடுப்பாங்க. கரெக்டு, சப்பாத்தி அதெல்லாம் ஒன்று வாங்கிட்டு உட்காந்துனாங்க. ஏத்தாப்பில் அவர் டிவோட்டி வந்தார். அவர் தான் எங்களுக்கு நல்லா கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் அந்த ஃபுல் டைம் டிவோட்டி. ஆமாம், அவர் வந்து உட்காந்து ஏத்தாப்பில் ஒரு தட்டை எடுத்து போட்டார். ஒரு பெரிய பாக்கெட் எடுத்து உள்ளே போட்டு ஒரே அதை ஃபுல்லாக சாப்பிட்டார். ஓகே, ஸோ அதனால் பெங்காலிஸ் ஃபுல்லாக அதை சாப்பிடுவாங்க. நைட் வந்து பொரி சாப்பிடுவாங்க. இந்த பஃப்டு ரைஸ், ஃப்ரைடு பீனட்ஸ், ஃப்ரைடு பொட்டேட்டோஸ், ஸ்லைசஸ் ஆஃப் குக்கும்பர் இதெல்லாம் எடுத்துக்கிறாரு அவர் ப்ராப்பர். அந்த மாதிரி அதான் சாப்பிடுவார் நைட்டு. ஆமாம், பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி குக்கும்பர் ஸ்லைஸ் பண்ணி போட்டு சாப்பிடலாம். ஃப்ரைடு பொட்டேட்டோ அந்த மாதிரி. ஃப்ரைடு பொட்டேட்டோ சிப்ஸா இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா? அந்த மாதிரி. அப்புறம் சொல்கிறார், இனிமேல் நான் உடம்பு சரியில்லைண்ணா இன்னும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாதீங்க, நான் வந்து ஹரிகேஷன் சொல்லிட்டு செத்து போயிடுறேன். ஓகே, ஸோ 1968 எப்போ தான் ஒரு ஸ்ட்ரோக் பயங்கரமாக வந்தது இல்லையா, அதனால சொல்கிறார் 1968 சம்மர். இப்போ இந்தியாவிலேருந்து வந்தார், திருப்பி சம்மர் வந்துச்சு. 1968 சம்மர், 4 மாதம் ஆச்சு இந்தியாவிலேருந்து வந்து. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறார். ஏன்னா நிறையா அவருக்கு டெம்பிள் வந்து 5 நிமிஷம் வாக்கு தான். ஓகே, மேக்ஸிமம் ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுறது இதுலேயே தான் இருக்கிறார். ஓகே, யாராவது கெஸ்ட்டு வந்தால் பேசிகிட்டு இருப்பார். கௌர் சுந்தர் பிரபு மசாஜ் பண்ணுவார், கெஸ்ட்டை பேசிகிட்டே இருப்பார். அப்புறம் சொல்கிறார், சன்ஷைன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்றார். ஓகே, ஏன்னா இந்த எல்லா பிளானட்ஸும் எவ்வளோ தூரம் எல்லாமே இந்த ட்ரீஸு பிளான்ட் எல்லாமே சன்ஷைனில் தான் சப்போர்ட் பண்ணப்படுது. இந்த பிளானட் மிதக்கிறதே சன்ஷைனில் தான்றார். அவ்வளோ பவர் இந்த சன்லைட்டு அப்படின்றார். ஓகே, ஸோ எதுக்காக வந்து அப்புறம் கனடா வந்திருக்காருன்னா, மாண்டில் வந்து கனடாவில் இருக்குது. கனடா எதுக்காக வந்திருக்காருன்னா, கனடாலையும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கிக்கணும்னு சொல்லி அந்த பர்பஸ்க்காக வந்திருக்காரு. ஓகே, ஏன்னா பாஸ்டனில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பருவப்பாதத்தை வந்து இனிமேல் உங்கள் விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பிரபா வந்தார் இல்லையா, அப்போ 3 மாதம் தான் விசா கொடுத்தாங்க. அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வந்தார். 1965 எக்ஸ்டெண்ட் பண்ணார். இப்போ 1968 மே அந்த மாதிரி டயத்தை வந்துருச்சு. இனி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆர்டர் ஆஃப் டினையல் கொடுத்தாங்க. இமிக்ரேஷன் அப்ளை பண்ணார், எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. உடனே அவங்க ரெஜெக்ட் பண்ணி இமிக்ரேஷனும் கிடையாது, இதுவும் கிடையாது, உங்களை ஆர்டர் ஆஃப் டினையல்னு சொல்லி கொடுத்தாங்க. கேஸே எடுக்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ பிரபாதர் வந்து லெட்டர் எழுதுறார், நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் டினையல் போட்டிருக்கீங்க. என்ன போட்டிருக்கீங்கன்னா 4th பேராகிராஃபில் வந்து, ஏன்னா நான் வந்து ரிலீஜியஸ் மினிஸ்டர் வந்து நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க, அது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாதுட்டீங்க. ஆனால் என்ன டிஸ்குவாலிஃபிகேஷனா, நான் வந்து யூஎஸில் திருப்பி வந்த உடனே நான் இமிக்ரேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன், அதுதான் டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டீங்க. விசா ரினியூ பண்ணுறதுக்கு பதிலாக நீ இமிக்ரேஷன் அப்ளை பண்ணிட்டேன், அதுதான் டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கீங்க. எனக்கு இந்த மாதிரி டெக்னிக்கல்லாம் தெரியாது. லாயர்ஸ் என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி உங்கள் கான்சுலேட்டையும் டிஸ்கஸ் பண்ணேன், இந்தியன் எம்பசிலையும் டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணேன்.
சரி நீங்கள் இனிமேல் நீ அப்பீலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, நான் எனக்கு அப்பீல் பண்ணதுக்கு விருப்பம் இல்லை, இனிமேல் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பிரபுபாத். ஓகே, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். யூஎஸ் விட்டு நான் கிளம்பியிருக்கேன், May 3 கிளம்பிட்டேன். அதுமாதிரி நீங்கள் இப்போ என்ன சொல்லணும், நான் எப்படி நான் இங்கே நாட்டுக்கு வர்றதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கன்ற, ஏன்னா என்னுடைய டிசைப்ஸ் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாத் கேட்குறாரு. ஓகே, ஸோ அப்போ பிரம்மானந்த பிரபு சொல்கிறார், ஒரு லாயரை வந்து நான் ஹையர் பண்ணுறேன் நியூயார்க்லேன்றார். பிரபுபாத் சொல்கிறார், இதெல்லாம் வேணாம், இந்த லாயர்லாம் ஏமாத்துறாங்க, காசை வாங்கிட்டு வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிடுறார். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணால் புதுசாக கூட அப்ளிகேஷன் போடலான்றார் பிரபுபாத். ஏன்னா அந்த யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய சுவாமிஜிஸ் போய் அவங்களுக்கு வந்து ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. எல்லாம் வரதமாக சுவாமி சுவாமின்னு சொல்லி வர்றாங்கன்னு சொல்லி அது அவங்க நானே இருந்தால் இப்படி தான் பண்ணியிருப்பேன்னு பிரபுபாத் சொல்கிறார். கவர்மெண்ட் நான் இருந்தால் இப்படி தான், ஏன்னா இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க, ஆனால் நம்ம அந்த சாமி இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும், அதுதான் அவங்க டியூட்டின்றாங்க. ஓகே, ஏன்னா என்னுடைய டிசைபிள்ஸ்லாம் அங்கே இருக்காங்க, அவங்க மேலே எனக்கு ரொம்ப அக்கறை இருக்குது, நான் போய் தான் ஆகணுன்றார். ஓகே, ஸோ அப்போ பிரபுபாத் யோசிக்கிறார், இந்த மாதிரி டினையல் ஆஃப் என்ட்ரி வந்துருச்சு, அப்போ இது கிருஷ்ணாவுடைய அனுமதி பேரில் நடந்திருக்கு. அப்போ கிருஷ்ணா என்ன நினைக்கிறாரு, அமெரிக்கா இல்லாமல் வேறு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அப்போ நம்ம யூரோப்பு இங்கே போகலான்றார். இப்போ தான் யூரோப்பு, ஆஃப்ரிக்கா எல்லா இடம் போவார், சவுத் அமெரிக்கா, கனடா எல்லாத்தையும் சுற்றி எல்லாத்தையும் கோயில் நடக்கும், எல்லாத்துக்கும் கோயில். அதுக்கப்புறம் திருப்பி அமெரிக்காவுக்கு கூப்பிட்ருவாங்க, திருப்பி அமெரிக்கா. ஓகே, ஸோ கிருஷ்ணா இப்படி நினைக்கிறாரு, நம்ம லண்டன் போகணும், லண்டன் வந்து ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து அமெரிக்கா போக முடியாது, இப்போ லண்டனில் போய் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். ஓகே, பிரபா எழுதுறார், ஷியாமசுந்தர் பிரபு வந்து அவங்க மாதாஜி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, ரத யாத்திரை ஃபெஸ்டிவல் இருக்குது, அதனால் நீ வந்து வர வேணாம், இப்போ வர வேணாம், மாதாஜி வந்து குழந்தையெல்லாம் வந்த பிறகு 1 மந்த் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க, இப்போ முகுந்த பிறப்பு வரட்டும்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, லண்டனுக்கு. ஸோ ஒரு டிவோட்டிஸ் என்ன பிரபா பிளான் பண்ணுறேன்னா, கொஞ்சம் டிவோட்டிஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம உலகம் ஃபுல்லாக சுற்ற வேண்டியதான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. ஏன்னா யூஎஸில் என்ட்ரி இல்லை இனிமேல், அதனால் உலகம் ஃபுல்லாக சுற்ற முடிவு பண்ணிட்டார். இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது உலகம் சுத்தம். ஓகே, ஸோ பெரிய ரத யாத்திரைக்கு பெருசாக கட்டிட்டாங்க. யார், ஷியாமசுந்தர் பிரபு, ஜெயானந்த பிரபு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்களும் இது பண்ணிட்டாங்க, பெருசாக ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ட்ராவல் இந்த மாதிரி விசா வாங்குறதுலாம் அந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸ்லாம் அது அடுத்த லெவல் தான். ஃபஸ்ட்டு புக்கு பப்ளிஷ் பண்ணணுன்றார் பிரபுபாத். ஓகே, இப்போ பிரம்மானந்த பிரபு வந்து நியூயார்க்லேருந்து மாண்டில் வரார். ஓகே, பிரபுபாதருடைய பகவத்கீதை ஆசிட்டிஸ் டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா இதை வந்து இந்த ப்ரூஃப் ரீடிங்லாம் எடுத்துகிட்டு வரார். எல்லாம் அப்ரூவ் ஆகிடுச்சு, நல்லா எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், நீங்கள் கடைசியாக சைன் பண்ணுங்கள், மீன்ஸ் ஓகே சொல்லுங்கன்னு சொல்லி கொண்டு வர்றார். பிரபுபாத் பார்க்குறார், ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி பார்க்குறாரு. ஓகே சொல்லி அவர் அப்ரூவ் பண்ணுறார். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டார் பிரபுபாத். மேக்மில்லன் கம்பெனி வந்து பகவத்கீதை பிரிண்ட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க கண்டிஷன் போட்டாங்க, இவ்வளோ பெருசாக புக்கெல்லாம் எழுத முடியாது, எல்லா பர்பட்டையும் கட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா பர்பட்டையும் கட் பண்ணி தான் போட்டாங்க. சின்ன புக்கை தான் வந்தது ஃபஸ்ட்டு. அப்புறம் பிரபுபாத் வந்து ஃபுல் பெரிய புக்கும் திருப்பி அடித்தார், எல்லாம் கேட்டு ரிக்வஸ்ட் பண்ண திருப்பி அது மேக்மில்லன் கம்பெனியில் வேறு வெளில வந்து வந்தது. ஓகே, டை நிப்பான் ஜப்பான் அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பிரம்மானந்த பிரபு வந்து டை நிப்பான் அந்த கம்பெனியை டீல் பண்ணுறாரு. டீச்சிங் லார்ட் சைத்தன்யா TLC. ஓகே, ஸோ 2 நாளில் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டான், என்னென்ன ரொட்டேஷன் அதெல்லாம் இதெல்லாம் மார்க் பண்ணி கொடுத்தாங்க பிரபுபாத். ஓகே, ஸோ இது ப்ரூஃப் ரீட் பண்ணிட்டாரு 2 டேஸில். பகவத்கீதை ஆசிட்டிஸ் டீச்சிங் லார்ட் சைத்தன்யா அதை நோட் பண்ணி கொடுத்துட்டான். ஓகே, ஸோ பிரபுபாத் சொல்கிறாரா, ஒரு புக்கு அவருடைய புக்கு பப்ளிஷ் ஆனோடனே அவர் இந்த உலகத்தையே கான்கியூர் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, உலகத்தை வென்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அதனால் இது வந்து ஒரு புக்கு வெளியிடும் போதும் இது வந்து ஏதோ ஒரு கற்பனையான ஒரு மூமெண்ட் கிடையாது, இது சாலிட் சயின்டிஃபிக் ஃபிலாசபிக்கல் பேசிஸ் இருக்குது. ஓகே, அறிவியல் பூர்வமான தத்துவ ரீதியான அடித்தளம் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுது ஒரு புக்கு வரும்போது. ஸோ கவர்மெண்ட் லீடர்ஸ், கம்யூனிட்டி லீடர்ஸ் எல்லாம் ஸ்காலர்ஸ்லாம் படிக்கலாம், அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கலாம். இது ஏதோ ஒரு ஆர்டினரி ஒரு சாதாரண மனிதன் எழுதுகிற நூல் கிடையாது, இதில் எந்த விதமான ஏமாற்றமோ 4 விதமான குறைகள் இதில் கிடையாதுன்றார். ஓகே, இது வந்து ஆச்சாரியர்கள் மூலமாக பரம்பரையில் பாஸ் ஆகி வர புக்குன்றார். ஓகே, பிரம்மானந்த பிரபு போனோடனே பிரபாத சொல்கிறார், பிரம்மானந்த பிரபுட்டா
ஸ்ரீமத் பாகம் செகண்ட் கேண்டோ தேர்ட் கேண்டோவெல்லாம் அந்த மேன்ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிங்க அப்படின்றார். ஸோ அக்டோபர் மாதம் 26 லார்ட் சைத்தன்யா பிரிண்ட் ஆகுது. புக்கு அச்சடிச்சா மாத்திரம் பத்தாது, இது வந்து நேரம் நம்ம சேல் பண்ணணும்னு சொல்லி பிரம்மானந்த பிரபு சொல்கிறார். புக்கு நிறைய கிடைக்கும், ஆனால் இதை நம்ம சேல் பண்ணணுன்றார். ஓகே. ஸோ அங்கே இந்தியாவில் இருக்கும்போது அவரே என்ன பண்ணுவார், புக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதை அடித்து பிரிண்ட் பண்ணி கடைசியில் அவர் சேல் பண்ணுவார் இல்லையா. இப்போ வந்து அவர் டிசேபிள்ஸ் நிறையா வந்துட்டாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ண ஹெல்ப் பண்ணணும் இப்போ. ஸோ நீங்கள் எல்லாம் இதுக்கு நீங்கள் ஆன்மீக குருவுடைய சொற்களை கேளுங்க, கிருஷ்ணரை நம்புங்க. இதெல்லாம் கிருஷ்ணன் எப்படியாவது வெற்றி பெற செய்வார் அப்படின்றார். ஏன்னா அப்போ புக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய புக்ஸு ஆர்டர் பண்ணுவாங்க, ஆனால் அதை எல்லாம் விற்கணும் இல்லையா, அவங்களுக்கு எப்படி விற்கிறதுன்னு தெரியாது. இப்போ இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் அப்புறம் தான் நம்ம கண்டுபிடிச்சி பண்ணது இல்லையா, அந்த மக்கள் கண்டுபிடிப்பாங்க, அந்த டிவோட்டிஸ். அதுக்கு முன்னாலாம் எல்லாம் அந்த சேல்ஸ் ரூம் வைக்கலாமா, ஏதாவது சேல்ஸ்மேன் கிடைப்பாங்களா, இந்த மாதிரி தான் யோசிச்சாங்க. ஓகே, எந்த புக் ஷாப்பில் வைக்கலாம், எந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம், இந்த மாதிரி நினச்சிருந்தாங்க. ஸோ அப்போ தான் பிரம்மானந்த பிரபுபாதம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நம்ம ஓன் பிரிண்டிங் ப்ரெஸ் ஆரம்பிக்கலாமா மாண்ட்ரியலில், கனடாவில் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு டிவோட்டி கற்றுக்கணும், இதை ரொம்ப நாள் நம்ம இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டியை நம்பி இருக்க முடியாதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம ஏதோ ஒன்று முடிச்சுக்கலாம், டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். மாண்ட்ரியல் இருக்காங்க அப்புறம் பாருங்க. ஓகே, பாஷலேருந்து மாண்ட்ரியல் வந்தாச்சு. எதுவும் கேள்வி இருக்கா? ஓகே, எதுவும் கேள்வி இல்லை. ஓகே, ஈஸ்வரி மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள், கருத்துக்கள் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆன்மீகத்துல வந்து புலன்களை அடக்காம யோகா மெடிடேஷன் இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. கரெக்ட், அது சீட்டிங் இல்லையா, ஏமாற்றம் தருது, அதனால அது பண்ண முடியாது. ஆன்மீக குரு வந்து நம்ம ஜிஜி ஆன்மீக குரு ஜிஜின்னு சொல்லக்கூடாது, அது வந்து தேர்ட் கிளாஸ்ன்னு பிரபுபாதர் சொல்றாரு. குருதேவ் குருபாதாயா இல்லாட்டி பிரபுபாதான்னு சொல்லணும்னு சொல்றாரு. ஆமா, அந்த மாதாஜி பிரபுபாத கூப்பிடுவான்னு கேட்குறாங்க. ஓகே சொல்லிடுறாரு பிரபுபாதர். இப்படி தான் அந்த பிரபுபாதன்ற பேர் வந்தது. ஓகே, ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆசிரியர்களுக்கு பாயிண்ட் இருக்கா யோசிக்கிறியா? கொஞ்சம் கத்தி. காயத்ரி மந்திரம் வந்து இதோட பெருசான்னு சொல்லி, ஆமா, ஹரே கிருஷ்ணா மந்திரம் பெருசான்னு கேட்குறாங்க. பிரபா சொல்றாரு ஹரே கிருஷ்ணா மந்திராவே எனஃப், நம்ம வந்து பேக் டு காட் பகவானோட கிங்டம் போறதுக்கு எனஃப். இந்த காயத்ரி மந்திரா இன்னும் அதுக்கு வந்து நம்மளோட கிருஷ்ணா கான்ஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி. இந்தியால வந்து டிவோர்ஸ்ன்ற வார்த்தையே கிடையாது, டைவர்ஸ் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நம்ம வந்து ஐ மீன் ஒருத்தங்க வந்து உங்க வைஃப் வந்து விட்டுட்டு போனாங்கன்னா அது வந்து தட் இஸ் சைன் ஃபார் ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மென்ட். அது மத்தத விடுவோம், எல்லாம் விடக்கூடாது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆன்மீக குரு பேசினால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பேசியது போல் அப்படின்னு சொல்றாங்க பிரபுபா. கரெக்ட். ஸோ அது வந்து ஸ்கிரிப்சர்ஸில் இருக்குது, சாக்ஷா தரித்வேன சமஸ்த சாஸ்திரை உச்சஸ்ததாபா இதையேவ சத்வி. ஸோ இந்த மாதிரி அதே போல மக்களுக்கு வந்து நம்ம பேசுறது புரியலனாலும் பகவான் கிருஷ்ணர் அதை புரிஞ்சுப்பாரு, ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம் ஆமாம், அதுவும் சொன்னாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. சரி, நல்ல பாயிண்ட். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி வீட்டு இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிராமணர் அல்லாதவங்களுக்கு கூட அந்த ரூப கோஸ்வாமி ஜீவ கோஸ்வாமி சொன்ன அந்த இதுல அதை வச்சு பிரபுபாதா அவங்களுக்கு தீட்சை கொடுக்குறாரு, பிராமணர் ஆக்குறாரு. அது அவங்களுமே ஸ்கிரிப்சர் ரெஃபர் பண்ணி தான் சொல்லுவாங்க. ரூப கோஸ்வாமி ஜி கோஸ்வாமி வேதங்கள்ல இருக்கிறத வச்சு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிராமணர் ஆக்குறாரு அவங்களுக்கு. கரெக்ட். கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. யாருடைய பாதங்களில் நிறைய பிரபுக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பிரபுபாதர். ஆன்மீக விஷயங்களை உலகம் முழுவதும் பரப்பியதால் பிரபுபாதர் என்று அழைக்கப்பட்டார். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிராமண தீட்சை வந்து 12 பேருக்கு கொடுக்குறாங்க, பிரபுக்கு மட்டும் கொடுக்குறாங்க.
கோவிந்தராஜ் மாதாஜிக்கும் ஜெகதானி மாதாஜிக்கும் வருத்தம் நமக்கு கொடுக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்ப பிரபுபதர் சொல்றாரு, ஹரே கிருஷ்ண மந்திரம் ஓதினாலே போடியும் பகவானை சென்றடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்புறம் பிரபு சொல்றாரு, மந்திரம் கொடுக்கலாம், ஆனா உங்களுக்கு பூநூல் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. காலையில மத்தியானம் சாயந்தரம் 3 வேளையும் இந்த காயத்ரி மந்திரம் சொன்னா போதும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த மாதாஜி சொல்லவே கிடையாது. பிரபா மூஞ்சி வச்சு கண்டுபிடிச்சு, அவங்களுடைய ஃபேஸை வச்சு கண்டுபிடிச்சிடறாரு. அவரே என்ன பண்றாரு, அது இந்த கொஸ்டின் கேட்டு வேற நமக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டதான் கண்டுபிடிச்சிடறாரு. பிரபா கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துறாரு அடுத்த நாள். ஆனா இந்த கொஸ்டின் கேட்டு இன்னொரு ப்ரொஃபஸர் அவர் தான் கேட்பார். காயத்ரி மந்திரத்துக்கும் ஹரே கிருஷ்ணாவுக்கும் 2 டிஃபரன்ஸ் கேட்பார். அதான் சொல்லுவார், ஹரே கிருஷ்ணா போதும்னு சொல்லுவார். இந்த மாதாஜி 2 பேரும் போயிடுவாங்க. இவங்களுடைய ஃபேஸ் வச்சு கண்டுபிடிச்சு அடுத்த நாள் காலையில் கொடுப்பாரு. ஆமா, கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஆன்மீக குரு பேசினா கிருஷ்ணா பேசின மாதிரிதான் பிரபுபான்னு சொன்னாங்க. கரெக்டா. அதனால கிருஷ்ணர் வந்து ஆன்மீக குரு கிருஷ்ணர் கிடையாது. ஓகே, இதை வச்சு இதை சொல்றதை வச்சுட்டு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம பிரபுபாதரும் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி பிறப்பினாங்க. பிரபுபாதர் பயங்கர அப்செட் ஆகிட்டார். பயங்கர கோவம் வந்துச்சு பிரபுபாதருக்கு. நம்மளுடைய ஏக்கத்தை அழிக்கிறதுக்கு இவங்க கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, 4 சன்னியாசி வந்துட்டாங்கன்னு சொல்லி 4 சன்னியாசி பேர் அவங்க சொல்கிறாங்க. பிரபுபாதர் கிருஷ்ணருக்கு வித்தியாசம் இல்லை, பிரபுபாதர் தான் கிருஷ்ணர், கிருஷ்ணர் தான் பிரபுபாதர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. பிரபுபாதர் பயங்கர கோவம். இது வந்து தவறான பிலாசபி, இது வந்து மாயாவதி பிலாசபி. ஆன்மீக குரு கிருஷ்ணர் வந்து கடவுள். ஆன்மீக குரு என்றைக்குமே அவர் சேவை தான், கடவுளாக முடியாதுன்னு சொல்லி பிரபுபாதர் வந்து நிறைய பேருக்கு லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி ஒரு இஸ்கானுடைய பேஸே அழிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். கடைசியில் அந்த 4 பேரையும் பேசவே கூடாதுன்னு சொல்லி அவங்க கடைசியில் அப்புறம் திருத்தி கொண்டு வர பிரபாதர். ஓகே, இந்த மாதிரி ஒரு தப்பான பிலாசபியை அவங்க உணர்வாங்க. நம்ம கேட்கும்போது நல்லாயிருக்கும், ஆஹா நம்மளை கிருஷ்ணர் சொல்லிட்டாங்க அப்படி. அதுக்கு தவறானது. ஏன்னா அது வந்து நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயமே கிடையாது, அது வந்து அப்பர் சம்பிரதாயம். அது வந்து கிருஷ்ணர் நம்மளை ஆயிடலாங்கிறது மாயவாதி சம்பிரதாயம். ஓகே, எப்பயுமே நம்ம கிருஷ்ணர் ஆக முடியாதுங்கிறத வைஷ்ணவ சம்பிரதாயம். அதுதான் உண்மை. எப்பயுமே பார்ட் கேன் நெவர் பி ஈக்குவல் டு ஹோல். இதான் வந்து வைஷ்ணவ சம்பிரதாயம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நாங்க கன் கல்ச்சர்ல வளர்றோம். ஸோ நீங்க ராதாகிருஷ்ண கல்ச்சர்ல தான். ஸோ இதோட இது வந்து தாக்கம் வந்து எங்ககிட்ட இருக்குமா, இது வந்து அஃபெக்ட் பண்ணுமான்னு சொல்றாங்க. ஆனா அதான் பிரபா சொன்னோம், ஆமா ஷுவர் இது வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகக்கூடாது. ரொம்ப கீழே நான் வந்து அப்படிங்கிற அந்த ஒரு ஹம்பிள்னஸ் ரொம்ப ஹியூமிலிட்டியோட இருக்கிறதா நம்மளால வந்து ஆன்மீகத்தை முன்னேற. வெரி நைஸ் மேன். அதில் தான் பிரபுபாதர் வந்து ஒரு அஜாமிலாவுடைய அந்த இதை வந்து அடிக்கடி நினைவுகளை சொல்கிறார். அஜாமிலா என்ன சொல்லுவான்னா, அஜாமிலா வந்து முதல்ல ரொம்ப மோசமாக இருந்திருப்பார் இல்லையா, அவர் வந்து அப்புறம் விஷ்ணுதெல்லாம் வந்து காப்பாற்றின பிறகு வருத்தப்படுவார் ஆக்சுவலாக பழைய லைஃப்பை நினச்சி. அப்போ அவர் சொல்வார், நான் இந்த மாதிரி சேத்துல கிடந்தேன், இது மாதிரி சாக்கடையில் இருந்தேன், எனக்கு நான் எங்கே இருக்கேன், இந்த ஹோலி நேம் எங்கே இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே நினச்சி பார்க்கணுன்றார் பிரபுபாதர். நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்தது, நம்மளை எப்படி தூக்கி விட்டுருக்காரு பிரபுபாதர், இந்த மாதிரி இஸ்கானது தூக்கி விட்டுருக்கு நம்மளை. அதனால் நீங்கள் எப்பயும் பர்ஃபெக்டாக பயிராதீங்க. எப்போல்லாம் அந்த மாதிரி தோணுதோ நம்ம ஓல்டு லைஃப் நினச்சிக்கணுமா, இந்த மாதிரி நம்ம எப்படி இருந்தோம், நம்ம எப்படி வந்திருக்கோம்னு சொல்லி. ஓகே, அந்த நன்றி உணர்ச்சி கடைசி வரையும் இருக்கணுமா. சில பேர் நன்றி உணர்ச்சி ஏன் இல்லாமல் போகுதுன்னா, அவங்க மேலும் மேலும் இஸ்கான் நமக்கு என்ன கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இஸ்கான் இவங்களாம் என்ன கிடைக்கும், நான் போனால் என்ன பிரசாதம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, நான் போனால் மகாபிரசாதம் எடுத்து வச்சுருக்காங்களா, இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டே இருக்கிறது கிடையாது. அது வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் தான், ஏமாற்றம் தான் வரும். ஆக்சுவலாக என்ன பெனிஃபிட்ஸ்னா, நமக்கு அந்த ஹோலி நேமே பெனிஃபிட், அதுதான் மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஓகே, அந்த புனித நாமம் இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையான வரப்பிரசாதம். அந்த மாதிரி நான் சாக்கடையில் இருந்தேன் முதல் பிறவியில் இந்த பிறவியிலே முதல் லைஃப். ஓகே, அப்படி இருந்த நீங்கள் இந்த புனித நாமம் எங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கேன். அஜாமில் சொன்னார் இல்லையா, அந்த நாமம் இங்கே நாராயண நாமம் எங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கேன், ஆனால் என்னுடைய லைஃப் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஓகே, அந்த அப்ரிஷியேஷன் தானே கிராட்டியூட் வரும். இப்படி என்ன இருந்தால் கிராட்டியூட்டே வரும், நன்றி உணர்ச்சியே வருது. எப்படி இருந்தால், நான் எவ்வளோ நாளாக இஸ்லாமில் இருக்கேன், நான் இப்படிலாம் இருக்கேன், எனக்கு இது கிடைக்க மாட்டேங்குது, பிரசிடெண்டாக நான் எப்படி இருக்கும், எனக்கு உண்மையாக பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் இன்னும் இப்படியே தான் இருக்கேன், இப்படியே நினச்சது வர நன்றி உணர்ச்சி கிடையாது. நன்றி உணர்ச்சி எப்போ வரும்னா, யூ ஹவ் காட் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட், நமக்கு ரொம்ப பொக்கிஷன் கிடச்சது தான் நன்றி உணர்ச்சி வரும் இல்லையா. அந்த பொக்கிஷன் நமக்கு கிடச்சிருச்சு, அதுதான் அந்த நாமம்.
நாமத்துக்கு கிருஷ்ணனுக்கு வித்தியாசம் கிடையாது. ஆமாம், அந்த நாமத்துக்கு கிருஷ்ணனுக்கு வித்தியாசம் கிடையாது. அந்த நாமம் நம்மளை இவ்வளோ தூரம் பிறந்துருச்சு அப்படின்ற அப்ரிசியேஷன் கடைசி வரையும் இருக்கும். அந்த அப்ரிசியேஷன் எப்படி கடைசி வரையும் இருக்கும்? நம்ம பழசை நினச்சாதான் இருக்கும். பழசை ஃபுல்லாக மறந்துட்டு ஏணி வந்து ஏறின ஏணியை எட்டி உறைஞ்சிட்டு அப்படி போயிட்டே இருக்க முடியுமா? நினச்சி பார்க்கணும். நம்ம ஏணி இப்படி ஏறி இருந்திருக்கோம், இந்த ஏணியெல்லாம் ஏறி தான் வந்திருக்கோம், இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நம்ம சாக்கடையில் இருந்தோம், தூக்கி விட்டுருக்காங்க, ஹரே கிருஷ்ண மந்திரம் பொக்கிஷம், இப்படின்னு நினச்சாதான் நன்றி உணர்ச்சிவோம். அவங்க தான் வாழ்க்கையில் ஆன்மீக வாழ்க்கையில் நிலைச்சிருக்க முடியும். ஏறி வந்து ஏணியை எட்டி உரைச்சிட்டு இப்போ நான் மேலே போயிட்டு இருக்கேன், இன்னும் என்ன கிடைக்குதுன்னா கடைசியில் தே வில் பி ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஏமாற்றம் வந்துடும். ஓகே, அது ஆன்மீக வாழ்க்கை கிடையாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. எதுக்காக பேசணும்? கடைசி பப்படை பார்க்கக்கூடாது. அஜாமலாவோட இதை நினச்சிக்கணும். ஓகே, அஜாமலோட அந்த பப்பட்டை திருப்பி படித்து பார்க்கணும். அதாவது எப்போனா அவர் திருந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு 10 ஸ்லோகம் இருக்கும், அதை மட்டும் படித்தா போதும். பிரபுபாதில் போட்டிருப்பார், எவ்ரி ISKCON devotee has to do like this thing like this, every ISKCON devotee has to be determined like this. ஒரு பர்பட்லையும் எழுதியிருப்பார், மொதல் பர்பட் அப்படி எழுதியிருப்பார். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்பட்ஸ். 6th canto ரைட். ஓகே, ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம் இப்போ இதோட. நாளைக்கு நம்ம கிளாஸ் கிடையாது. ஓகே, நம்ம வந்து ரத யாத்திரை ஃபெஸ்டிவல் இது பண்ணுறோம், நம்ம வீட்டு பக்கத்தில் நடக்குது. அதனால் யாரெல்லாம் முடியுதோ வந்து கலந்துக்கலாம், யாரெல்லாம் முடியுதோ வந்து சேவை பண்ணலாம். மலைவாசல் பிரபு அதெல்லாம் வரவே ஹரே கிருஷ்ணா. அதில் வந்து நம்ம அந்த ஏதாவது நோட்டு ஏதாவது கொண்டு வர அருணாச்சல பிரபு, அது யார் புதுசாக வரவங்களோ அதை நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கலாம். முடிஞ்சா நீங்கள் பண்ணுங்க, இல்லைன்னா மாதாஜி ஸ்வேதா மாதாஜி யார் யார் முடியுதோ நம்ம குரூப்பில் யாரும் ரைட். தேங்க்யூ பிரபு. ஓகே, கலாஜி மாதாஜி ஏதாவது சொல்ல வந்தீங்க? ஓ, கோயம்புத்தூர் ரத யாத்திரை இல்லையா? சரி ரைட். ஓகே மாதாஜி, நோ ப்ராப்ளம். ஓகே, இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்க வைஷ்ணவ ஆன்லைன் வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சிந்தர்பயேவ ச பரிதானா பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். வெரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.